अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी योगवद्यात्मदेहाय தட்சிணாமூர்த்தயே நமஹ. பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியின் அருகிலே ஏக்நாத் மகாராஜ் எழுதிய பாகவதம், ஏக்நாத் பாகவதம் என்ற நூலினை நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையில் முதல் சாப்டரில் குருவந்தனம் என்ற பகுதியில் 89 ஸ்லோகங்கள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 90வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை படித்துவிட்டு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். Great renunciation was lost in renouncing. Non-enjoyment flew away with enjoyment. Non-yoga was drowned in yoga. Even the pride of being worthy has vanished. துறவே துரத்தலால் மறைந்தது, துய்க்காமை துய்த்தலோடு பறந்தது, யோகமற்ற நிலை யோகத்திற்குள் மூழ்கியது, தகுதியுடையவன் என்ற அகந்தை கூட அங்கே இல்லாமல் போனது. ஆக்சுவலா நம்ம இந்த ஏக்நாத் பகவதத்தினுடைய குருவந்தனத்துல கணபதி ஸ்துதி, சரஸ்வதி ஸ்துதி, சான்றோர்களை ஸ்துதி என்று படிப்படியாக அவர் சொல்லிக்கொண்டே வந்து இறுதியாக தன் குருநாதன் ஜனார்த்தன மகாராஜை வர்ணிக்க தொடங்கினார். அந்த வேளையிலே அவர் எப்படி அவர் வணங்குகிறார், தானும் அவரும் எப்படி, அதாவது அந்த பகவான் பக்தன் ரிலேஷன்ஷிப்ல நானும் என் குருவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்றார். அப்படி இருக்கும்போது துவைத பாவனையிலே தானும் தன் குருவும் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ தானும் அவரும் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிய வைக்கும் முயற்சியில் இப்போது பிரம்ம பாவத்தினை படிப்படியாக எக்ஸ்பிளைன் செய்து கொண்டே வருகிறார். இப்போ முழுக்க முழுக்க அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. எப்படி பக்தனானவன் சரணாகதி செய்யும் போது அவன் பகவானாகவே மாறுகின்றான், அல்லது குருவிடம் சரணாகதி செய்யும் போது குருவாகவே மாறிவிடுகின்றான். அங்கே இரண்டு என்ற பேச்சிற்கு இடமில்லாமல் முழுமையான அத்வைத தத்துவம் எப்படி நிலை பெறுகிறது என்று தன் குருநாதனோடு தான் எப்படியெல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கின்றேன் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கு வர்ணித்துக் கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சி தான் இப்போது நாம் இந்த ஸ்லோகத்தையும் காணப்போகின்றோம். இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதே நான் சொன்ன அந்த விஷயம் எந்த அளவுக்கு அழகா ஒப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். சரியா? அப்போ முழுக்க முழுக்க பியூர் அத்வைதமாக தன் குருநாதரை தான் வணங்குகிறேன்னு சொல்ல நினைக்கின்றார். அப்ப அத்வைதமாக வணங்க நினைக்கும் போது அங்க ரெண்டுன்ற பேச்சுக்கு இடம் இருக்கவே கூடாது. அப்போ பரிபூர்ண அந்த சுத்த பரபிரம்மமாகத்தான் அங்கே இருக்க முடியும். அப்ப சரணாகதியான மொமெண்ட்ல, குருவை நீ வணங்குகின்ற மொமெண்ட்ல வணக்கம் வணக்கத்தாலேயே தீர்ந்தது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அவர் பேசியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம். இப்போ பக்தன் எப்படி பகவானோடு ஐக்கியமாகின்றான், அல்லது பிரம்மமோடு அல்லது குருவோடு ஐக்கியமாகின்றான் என்ற விஷயம் படிப்படியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் அந்த வேளையிலே இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், துறவே துரத்தலால் மறைந்தது, துய்க்காமை துய்த்தலோடு பறந்தது. ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இது டுவாலிட்டியை ஒட்டச்சு தள்ளிட்டு அங்க இருக்கிறது ஒண்ணுன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஏன்னா அந்த பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல நினைக்கிறார். இப்போ வணங்குதல் வணங்கப்படுபவன் அப்படின்னு ரெண்டா இருந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு, ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னவர் இதையே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல சொல்ல நினைக்கிறார். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, துறவு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப துரத்தல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? நான் உலகத்தை அல்லது உலக இச்சையை, உலக இன்பத்தை துறக்கிறேன் அப்படின்னு வரும். அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? இங்கே நான் நான் தனியா இருக்கேன், இந்த உலகம் வேற, என்னை விட்டு வேறையா இருக்கு, இந்த உலக பொருட்கள் வேறையா இருக்கு, அந்த உலக பொருட்களை நான் துறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொதுவா துறவுக்கு நம்ம விளக்கம் இப்படிதான் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி அடுத்த நான் என்ஜாய்மெண்ட் ப்ளூ அவே வித் என்ஜாய்மெண்ட், இங்கே சுகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. துய்க்காமை அப்படிங்கிறது துய்த்தலோடு பறந்தது, சுகமின்மை சுகத்தால் பறந்தது அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அப்போ சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை. எப்போ நீ எல்லாத்தையும் திறந்துட்ட அப்படின்னா
அப்போ அங்க வந்து சுகமே இருக்காதுன்னு ஒரு கான்செப்ட் வேற இருக்கு, சரியா? ஆனால் நீ வந்து அனுபவிக்கவே இல்லை என்பது அனுபவத்தாலே தீர்ந்தது அப்படிங்கிறாரு, சரியா? இங்க துய்த்தல் துய்த்தல் துய்த்தலோடு அப்படிங்கிறத நீங்க என்ன நினைச்சிருக்கணும்னா சுகானுபவம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த சுகானுபவம் அப்போ சுகத்தை அனுபவிக்காமல் என்பது அனுபவித்த சுகத்தை அனுபவிக்கிறதுனாலேயே தீர்ந்தது அப்படி புரிஞ்சுக்கணும், ஓகேவா? சரி, நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன். இப்ப துறவே துரத்தலால் மறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? துறவுன்னா என்ன? நான் பொருளை துறக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா பொதுவா ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். சரி, இப்போ அத்வைதத்துல நான் இறைவனை வணங்குகிறேன் அப்படின்னு வருது. இப்போ உண்மையாலேயே நீ வணங்கின அப்படின்னு சொன்னா வணங்கியவன் நீ இருக்க முடியாது. ஏன்னா சரணாகதி அப்படிங்கிறது தான் வணக்கம் இல்லையா? இறைவா நீயே எல்லாம், நான் உனது அடிமை, நான் உன்னிடம் உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன்னு சொல்லும் போதே நான் இல்லாம போயிடணும். நான் இல்லாம போனாதான் நான் வந்து உண்மையிலே வணங்குறேன்னு அர்த்தம். அதனால நான் இல்லாம போயிட்டேன்னா அப்புறம் எப்படி ரெண்டு இருக்கும் அப்படின்னு அங்க கேட்டார்ல, அதை அப்படியே இங்க கொண்டு வாங்க. இப்ப நான் துறக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு இருக்கு. அப்போ துறக்கிற அந்த நேரத்துல இங்க நான் காணாம போனாதான் அது உண்மையான துறவு அப்படிங்கிறாரு. இப்ப துறக்கும் போது நான் துறக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வச்சிருந்து நீ துறந்த அப்படின்னா அது துறவே அல்ல. இப்ப என்ன சொல்லிருக்கு? துறவே துரத்தலால் மறைந்தது. அப்போ இங்கே நீ பொருளை துறப்பது பற்றி அல்ல பேச்சு, நானை துறப்பது பற்றிய பேச்சு. ரொம்ப ஈஸியா இப்ப புரியும் பாருங்க. துறவே துரத்தலால் மறைந்தது அப்படின்னா நான் அதை துறந்தேன், நான் இதை துறந்தேன், நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன் ஆக்கும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த துறவு எல்லாம் நான் என்பதையே துறந்து விட்டால் துறக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? ஏன்டா நானே இங்க துறந்தாச்சு அப்படின்னு சொன்னா துறவே அப்படின்னா நான் அதை துறந்தேன், இதை துறந்தேன், அதை துறந்தேன். நிறைய பேர் வந்து திகம்பரர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் தங்களுடைய ட்ரெஸ்ஸையே திறந்துருவாங்களாம், அமனமா தான் தெரியவாங்களாம், சரியா? இந்த மாதிரி இந்த துரத்தல் பற்றி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸை துறக்கிறத பத்தி நாங்க பேசலப்பா, இந்த நான்ற ஈகோவை துறக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நான்ற ஈகோவே துறந்துட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல துறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப நான்ற ஈகோவே துறந்துட்ட அப்படின்னா அங்க என்ன மீதி இருக்கும்? பிரம்மபாவம் தான் இருக்கும், ஒன்னஸ் ஃபீல் தான் இருக்கும். அங்க ரெண்டுக்கு இடம் இல்லை. புரிஞ்சிருச்சா? அப்ப ரெண்டுக்கு இடம் இருக்காது உன்னுடைய சரணாகதியிலே என்று சொல்ல விரும்புவர் எத்தனை அழகாக எத்தனை உதாரணங்களோடு சொல்லி வருகிறார் என்பதை நாம் கண்டு கொள்கிறோம். அதன் வரிசையிலே இங்கே துறப்பது என்பது, உண்மையான துரத்தல் என்பது துரத்தலாலேயே மறைந்துவிடும். ஏன்னா நீ நானை தொலைச்சிட்டேன்னா அப்படின்னா, நானை துறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் துறக்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது, மறைந்தது. துறவு மறைஞ்சிரும், நானே இல்லை. அப்படி எப்படி எதை துறக்கிறது? ஸோ சச் அ ஸ்டேட் இஸ் கால்டு என் குருவோடு நான் ஐக்கிய அனுபவம் என்பது அந்த மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீ நெக்ஸ்ட் துய்க்காமை துய்த்தலோடு பறந்தது அப்படின்னு நெக்ஸ்ட் வருது. இப்ப நீ எல்லாத்தையும் திறந்துட்ட அப்படின்னா நான் எதையும் அனுபவிக்கலன்னு நீ பெருமையா பேசிக்கலாம். நான் இந்த உலகத்தை அனுபவிக்கவே இல்லைண்டா. ஏன்னா நான் துறவிடா, நான் துறவி. அதனால நான் வந்து எதையுமே நான் அனுபவிக்கல, நான் சுகத்தை அனுபவிக்கவில்லை. துய்க்காமை அப்படின்னா சுகத்தை அனுபவிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம், சரியா? ஆங்கிலத்துல தெளிவா புரியுது, நான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு. சரி, நான் எதையும் நான் சுகத்தை அனுபவிக்கவில்லை என்ற அந்த விஷயம் சுகத்தாலேயே பிறந்தது, துய்த்தலோடு பிறந்தது. அது என்னது துய்த்தல் இந்த இடத்துல அப்படின்னா? பிரம்மானந்தம். ஏன்னா நீ நானை விட்ட செகண்ட்ல நீ பிரம்மானந்தத்துல இருப்ப. அப்போ இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கவில்லை அப்படிங்கிறது பிரம்ம அனுபவத்தாலேயே காணாமல் போய்விட்டது. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எப்படி அனுபவிக்கலன்னு நீ சொல்ல முடியும்? அங்க துறவு அப்படிங்கிற பேச்சுக்கு இல்லை, இடம் இல்லை. ஏன்னா நானே இல்லை, நானே இல்லாம என்ன துறக்க முடியும்? சோ துறவுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. சுகத்தை அனுபவிக்கவே இல்லை நானு, ஏன்னா நான் துறந்துட்டேன், நான் துறவி அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நீ பேரானந்தத்துல கிளச்சிக்கிட்டு இருக்க. சுகத்தை அனுபவிக்கலன்னு எப்படிடா சொல்லுவேன் நீ பிரம்மானந்தத்துல இருந்து கொண்டு? சோ துய்க்காமை என்பது துய்த்தலோடு பறந்தது என்று புரிகிறதா? ஸோ தி மொமெண்ட் தி ஃபர்ஸ்ட் திங் ஹேப்பன்ட் அப்படின்னாலே தி செகண்ட் திங் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. எதுனா ஈகோவை தொலைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரம்மானந்தம் வந்துடும். ஈகோவை தொலைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உலக இன்பம் காணாம போயிட்டு தான். ஆனா அது ஏன் காணாம போயிடுச்சுன்னா பிரம்மானந்தம் வந்ததுனால காணாம போயிடுச்சு.
அப்போ அது தீக்காமை என்று நம்ம சொல்ல முடியாது, அது ஆனந்தத்துல தான் இருக்க. சரியா? சோ அந்த ஒரு நிலைக்கு நீ ஆளாகின்ற. சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீ உண்மையிலேயே குரு கிட்ட சரணாகதி செய்யற அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நான் திறந்துட்டேன் ஃபீலிங்க, நான் உலக வாழ்க்கையை அனுபவிக்கலன்ற ஃபீலிங்க இல்லை எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இனி யோகமற்ற நிலை யோகத்திற்குள்ளேயே மூழ்கியது. இப்ப யோகமற்ற நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பிராக்டிஸ் பண்றதுதான். நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், யம நியமம் பிராணாயாம பிரத்யாகார அபியாசம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிராக்டிசஸ் நம்ம பண்றோம். கர்ம யோகம் பண்றோம், அதுவும் ஒரு யோகம் தான். பக்தி யோகம் பண்றோம், பஜன்ஸ் பாடுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நாம நாம ஸ்மரணா என்று நாம ஜபம் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோக விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அப்போ இது யோகமற்ற நிலையானது யோகத்திற்குள்ளேயே மூழ்கிவிட்டது. இங்க யோகமற்ற நிலை அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த பஜன் பண்ணாம இருக்கும்போதோ அல்லது கர்மயோகம் செய்யாம இருக்கும்போதோ ஏதோ ஏன்னா எல்லாம் 24 ஹவர்ஸ் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு சில நேரத்துல நீங்க செய்யாமலும் இருக்க முடியும். சரியா? செய்யாமலும் இருப்பீங்க. ஆனா இப்ப நான் யோகத்துல இல்லப்பா, இப்ப நான் யோகம் பண்ணலப்பா, நான் காலையிலேயே யோகா பண்ணி முடிச்சிட்டேன், இப்ப நான் யோகா பண்ணல, நான் காலையிலேயே பக்தி பண்ணி முடிச்சிட்டேன், இப்ப நான் பக்தி பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதாங்க. முழுமையான சரணாகதியில அப்படி இருக்க சான்சஸ் இருக்காங்க. இல்ல நீ காலையிலேயே நான் சரணாகதி பண்ணிட்டேன் இப்ப நான் பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? சோ உண்மையான சரணாகதி என்பது, உண்மையாக வணங்குதல் என்பது, உண்மையான பக்தி என்பது, காலையில பக்தி பண்ணிட்டேன் அதனால இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பக்தி பண்ணுவேன், என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் வாட் இட் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன் ஹியர். அப்போ நீ யோகம் அப்படின்னா என்ன, அந்த நீ நம்ம இங்க வந்து பக்தியில எடுத்துக்கலன்னா சரணாகதின்னு எடுத்துக்க. சரணாகதி என்பது இன்னொரு பிகஸ்ட் யோகா தானே. அப்போ யோகத்திற்குள் இந்த யோகம் அற்ற நிலை என்பது யோகத்திற்குள்ளே மூழ்கியது. அப்போ எல்லா பிராக்டிஸையும் நீ எதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா நானை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்தி செய்தேன், நான் கர்மயோகம், நான் கர்ம யோகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகா பிராக்டிசஸ் ஆன்மீக சாதனங்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஆன்மீக சாதனங்களையும் கூட நீ நானை வச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா உண்மையான ஐக்கிய பாவத்துல, அந்த குருவோடு ஐக்கிய பாவத்துல யோகமற்ற நிலைங்கிறது இருக்காது. ஏன்னா நானே இல்லையே. அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே தூக்கிட்டாரு. நானை தூக்குனதுனாலதான் துறவுங்கிறது இல்லாம போச்சு. நானை தூக்குனதுனாலதான் நான் சுகத்தை அனுபவிக்கிறேங்கிற பேச்சு இல்லாம போச்சு. சேம் திங் அகைன் இங்க வந்து வேற ஒரு டெஃபினேஷன்ல சொல்றாரு. நீ ஞான பிராக்டிசஸ் பண்ற இல்ல, ஆத்ம சாதகம்னு இருக்கான் இல்லையா, இந்த சாதகம் பண்றதுங்கிறது கூட இருக்காது. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் தான்டா சாதனை பண்ணணும். இங்க நானே காணாம போயிடுச்சுன்னா நீ என்னத்த சாதனை பண்ண போற? So it is not possible. So once ஐக்கியம் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா யோகமற்ற நிலை அப்படிங்கிறது இருக்காது. நான் செய்யலைன்னு நீ சொல்ல போறது இல்லை, நான் செஞ்சேன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா அது நீ யோகத்திற்குள்ளேயே மூழ்கி விட்டாய், நீ பிரம்மத்திற்குள்ளேயே சென்று விட்டாய், பிரம்மமாகவே மாறிவிட்டாய். அதுக்கப்புறம் எதுக்கு சாதனை? 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா நீ யோகியாக இருக்கும் போது யோகமற்ற நிலைங்கிறது எப்படி வரும்? சோ நீ யோகி ஆகிவிட்டாய் ஆதலா. சோ அந்த மாதிரி இருக்கும் என்னுடைய குருவின் பக்தி, குரு ஐக்கிய பாவம் என்பது அப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக இங்கே சுட்டி காட்டுகின்றார். சரியா? இனி நெக்ஸ்ட் தகுதி உடையவன் என்ற அகந்தை கூட அங்கே இல்லாமல் போகிறது. ரெண்டுமே எடுத்துக்கோங்க. தகுதி உடையவன் என்ற அகந்தையும் இல்லை, எனக்கு தகுதி இல்லைங்க என்று சொல்ல வேண்டிய அகந்தையும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கெல்லாம் தகுதி இல்லைங்க, நான்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா ஞானத்துக்கு வர முடியாதுங்க, இன்னும் எனக்கு எத்தனை ஜென்மம் ஆகுதோ தெரியலைங்க. இது தகுதி இல்லைன்னு சொல்றவன். இன்னொருத்தன் ஐ ஹவ் ஆல் எபிலிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் டு பிகம் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டா இருப்பீங்க. நீ ஞானி ஆயிட்டதுக்கு அப்புறம் உட்காந்து பேசிட்டாடா இருப்ப. எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு காலையில யார்ட்டையாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது, உனக்கெல்லாம் வந்தது என்னடா யோகத்துக்கு தகுதி, சும்மா வந்து ஊரையை மாத்துறதுக்காக வந்து கிளாஸை கேட்டுக்கிட்டு எனக்கும் எல்லாம் வேணும்னு வந்துட்டு இருக்க. யூ டோன்ட் ஹாவ் அன் எபிலிட்டி பிகாஸ் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஈகோ அண்ட் அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி யோகி ஆக முடியும்? அதை விடுன்னா விடுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து யோகி ஆயிடுவேன், எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னத்து தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்கன்ற வார்த்தை. நான் இருக்கிற வரைக்கும் தகுதியின்மை பத்தி பேசிட்டு தான் இருக்கணும். நானே இல்லை அப்படின்னா தகுதியின்மை, தகுதி அற்ற தன்மை அல்லது தகுதி உள்ள தன்மை அப்படிங்கிறது பேசிக்க இடம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ ஈவன் இஃப் யூ டாக் தட் ஐ ஹாவ் ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி, நான் 100% நான் நல்லா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் தெளிவா முயற்சி பண்றேன், எனக்கு தகுதி இருக்கு, நான் ஆயிடுவேன் அப்படிங்கிறதும் நானே வச்சுதான் பேசிட்டு இருக்கேன்.
இங்க எனக்கு தகுதி இல்லைங்க, நான்லாம் ஞானி ஆக மாட்டேங்க. இதையும் நானே வச்சுதான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா என்னமோ ஈகோ இல்லாத மாதிரி தெரியும், பின்னாடி பேசும்போதும் ஒரு சிலருக்கு ஈகோ இல்லாத மாதிரி தெரியும். ரெண்டுமே ஈகோ தான். எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றவனும் ஈகோல தான் இருக்கான். எனக்கு தகுதி இருக்கு, என்னை வந்து திட்டாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் தானே பண்ண முடியும், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் வந்துருவேன். இது எல்லாமே நானோட தானம் செய்து கொண்டிருக்கேன். நம்ம தகுதி இருக்குன்னு சொல்றதும் இல்லைன்னு சொல்றதும் இங்கே நானே வைத்துக்கொண்டு செய்கின்றோம். ஆனால் அந்த ஐக்கிய அனுபவத்திலே இங்கே அந்த பேச்சும் கூட எடுபடாது அப்படிங்கிற விஷயத்த அழகா சுட்டி காட்டுறார். ஸோ தகுதியுடையவன் என்ற அகந்தை கூட அங்கே இல்லாமல் போகிறது. எக்ஸ்ட்ராக தகுதி இல்லை என்பதும் அகந்தைன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ அகந்தை எப்படி எப்படி எல்லாம் போச்சு? நான் துறவி அப்படிங்கிறத நானை துறந்துட்டா துறவே துரத்தலால் மறைந்தது. சரியா? எப்போ நான் துறவி என்ற அகந்தை போச்சோ, நானையே துறந்துட்டியோ, அதுக்கப்புறம் நீ துறவின்ற சொல்லவே முடியாது. ஏன்னா துறவின்னு சொல்லணும்னா நான் இருக்கணும்ல, நானே போனதுக்கு அப்புறம் என்ன துறவின்னு சொல்லிக்கிறது இல்லை. நான் யோகி, நீ யோக சாதகம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நான் யோகின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நீ யோகியாவே மாறிட்டேன்னா நான் யோகின்னு சொல்றதுக்கு அங்க இடம் இருக்காது. நான் உலக சுகத்தை அனுபவிக்காதவன் அப்படின்னு நீ பிரம்மானந்தத்துல இருந்துகிட்டு நீ சுகத்தை அனுபவிக்காதவன்ற பேச்சு உங்களுக்கு எங்கன்னு இருக்கு? எப்ப நான் இல்லாம போச்சோ அப்பவே இந்த மாதிரியான நான் துறவி, நான் உலக சுகத்தை அனுபவிக்கவில்லை, நான் யோகமற்ற நிலையில் இருக்கின்றேன், அல்லது நான் யோகியாக இருக்கின்றேன், நான் தகுதி இல்லாமல் இருக்கின்றேன், நான் தகுதியோடு இருக்கின்றேன், ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் பியூர் ஈகோ. ஸோ அகங்காரம் இருக்கும் வரைக்கும் தான் இப்படி பேச முடியும். எக்ஸ்ட்ராவா ரெண்டு சேர்த்து சொல்லியிருக்கேன். சரியா? இங்க துய்க்காமை துய்த்தலோடு பிறந்தது. அந்த யோகமற்ற நிலை, நான் யோகின்னு சொன்னாலும் அவுட்டு, நான் இப்ப யோகா பண்ணலைன்னு சொன்னாலும் அவுட்டு, எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும் அவுட்டு, எனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னாலும் அவுட்டு, நான் துறவின்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீயும் அவுட்டு. ஏன்னா எல்லாத்துலயும் நான் இருக்கு. நான் துறக்கலை, நான் உலக சுகத்தை அனுபவிக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் உலக சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு பீத்திக்கிட்டாலும் சரி, அங்கேயும் அவுட்டு. ஸோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹவு யூ ஹேவ் டு என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் டிஸ்ட்ராயிங் தி ஈகோ. ஸோ அல்டிமேட்லி அந்த அகந்தை அப்படிங்கிறது தான் ரூட்டு. அகந்தை அங்கே இருக்கவே இருக்காது நீ பூரண சரணாகத பாவத்தில் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஜனார்த்தன மகாராஜிடம் நான் இப்படி இருக்கின்றேன்னு சொல்ல வர்றாரு. தான் ஜனார்த்தன மகாராஜிடம் இரண்டற்ற நிலையில் இருந்து கொண்டுதான் தான் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றேன். நான் செலுத்துகின்ற வணக்கத்தை நீங்க செலுத்துற மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் முழுமையான அத்வைத பாவத்தில் இருந்து கொண்டு, என் குருவோடு ஐக்கிய பாவத்தில் இருந்து கொண்டு நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நமக்கு உணர்த்துவதன் வாயிலாக நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வேற ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. அண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ மாயைய துறக்கணும். இப்ப எதுக்கு இப்போ சத் சங்கம்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, மாயையில சிக்கிட்டு இருக்கேன், மாயையை கடக்கணும், துறக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது நான்ல இருந்து தான் வருது. அப்ப அது சொல்றது அப்படிங்கிறது கூட தப்பு. ஏன்னா நான் தான் அந்த மாயையா இருக்கிறேன் அப்படிங்கும்போது அங்க துறக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி மாயை ஆஹா அது புரிஞ்சிருச்சுப்பா, ரொம்ப பேரானந்தம், இனி நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னாலும் கூட நானுங்கிற அந்த அந்த குட்டி அகந்தைய கூட சொல்ல வர்றாரோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆனந்தத்தை அந்த மாயை பேரானந்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி நான் ஜாலியா ஆடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த எங்கேயோ ஒரு குட்டி நான் வந்து இருக்கு, அதை கூட நீ துறக்க அது கூட அந்த நான் கூட வேண்டாம், நீ இருக்கிறதே நீ மட்டும்தாப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அது கரெக்டா? இப்போ கயிறு இருக்கு, கயிறு இருக்கு அப்படின்னா அது இருட்டுல பார்க்கும்போது பாம்பு மாதிரி தெரியுது. ஆனா அங்க இல்லவே இல்லை, இருக்கிறது கயிறு மட்டும்தான். ஒரு வேஷத்துக்காக வேண்டி அந்த கயிறே அந்த பாம்பா வந்திருக்கு அப்படிங்கும்போது அது அந்த பாம்பை நான் எடுக்கணுங்கிற முயற்சியே வந்து அபத்தமானது. அது எடுத்தாதான் எனக்கு வந்து அந்த ஆனந்தத்துக்குள்ள போகணுங்கிறது சொல்றது கூட அபத்தமா இருக்கு. அந்த குட்டி அகந்தைய கூட நீக்கிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஓகே ஓகே, சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இங்க நான் அப்படிங்கிறது துளியும் நுழைய விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தனையும் சொல்லி இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? ஓகே. 91. Even in this state, there is a deep yearning. One becomes a servant within the liberation.
The taste of that happiness is eternal, indestructible, and beyond the senses. தமிழ்ல படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நிலையிலும் ஒரு ஆழ்ந்த வேட்கை உள்ளது. அந்த முக்தி நிலையிலும் ஒருவன் தொண்டனாகின்றான். அந்த இன்பத்திலோ சுவை நிலையானது, அழியாதது மற்றும் புலன்களுக்கு எட்டாதது. This is very very important ஓவி. நான் ஏற்கனவே சொன்ன ஜனார்த்தன மகாராஜனை வணங்கும் முயற்சியிலே நாம் இதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வணக்கம் செலுத்துதல் என்பது எப்படி இருக்கின்றது? தன் அகந்தையை வேரோடு சாய்த்து விட்டு அவர் வணக்கம் செலுத்துகின்றார். அங்கே நான் ஏகநாதன் அப்படிங்கிற அந்த பாவம் என்பதை முற்றிலும் அழித்து விட்டு அவர் வணக்கம் செலுத்துகின்றார். வணங்குதல் என்பதே வணக்கத்தாலேயே தீர்ந்தது என்று சொல்லி துரத்தல்லால் தீர்ந்ததுன்னு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ல எந்த அளவுக்கு ஒன்னஸ்ல நான் குருவோட மெர்ஜ் ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அந்த வணக்கம் செலுத்துதல்ங்கிறதுனால நீங்க டுவாலிட்டின்னு நினைச்சிடாதீங்க. இட்ஸ் அ பியூர் ஒன்னஸ் ஃபீலிங்ல தான் நான் என் குருவோட இருக்கேன் என்று இவ்வளவு நேரம் சொல்லி முடிச்சிட்டார்ப்பா. சரியா? 90 வரைக்கும் மிக அற்புதமாக நான் என் குருவோடு அத்வைத பாவனையில் இருக்கின்றேன். நான் வேறு, என் குரு வேறு அல்ல, நானும் குருவும் ஒன்றே அப்படின்னு நிரூபிச்சார்ல. 91ல இருந்து கல்பித துவைதம் என்று அழைக்கப்படுகின்ற பக்தி பாவத்தை வெளிப்படுத்துகிறார். என்னங்க இது? அத்வைதத்துல இருந்து துவைதத்துக்கு வர்றாரா? அதனாலதான் ஒரு வேர்டு அழகா யூஸ் பண்றாரு ஞானேஸ்வர் மகாராஜ், கல்பித துவைதம் என்று. அப்படின்னா என்ன? இப்போ பியூர் ஒன்னஸ் ஃபீல்ல யார் இருக்காங்க? ஏக்நாத் அண்ட் ஜனார்த்தன் மகாராஜ் ரெண்டு பேருமே பியூர் ஒன்னஸ் ஆயிட்டாங்க. தெர் இஸ் நோ பக்தன் பகவான், தெர் இஸ் நோ குரு அண்ட் சிஷ்யா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இவ்வளவு நேரம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ப்ரூவ் பண்ணிட்டு என்ன ஐயா சொல்றாருங்க? படிக்கிறேன், படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. இந்த நிலையிலும், எந்த நிலையில? அந்த ஒன்னஸ் நிலையில, ரெண்டற்ற நிலையில, பக்தன் பகவான் குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடமில்லாத நிலையில, இந்த நிலையிலும் ஒரு ஆழ்ந்த வேட்கை உள்ளது. வேட்கை என்னங்க? ஆசைதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரியா? சோ ஒரு பயங்கரமான ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்ன இது? ஏண்டா ரெண்டுன்னு இருந்தா தானே நான் அதை ஆசைப்படுகிறேன்னு சொல்றது, நான் அதற்கு ஏங்குகிறேன்னு சொல்றதுக்கு எனக்கே நான் ஏங்க முடியுமா? என்னையே நான் ஆசைப்பட முடியுமா? என்ன லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நீ ஒன்ன ஸ்பீட்ல மெர்ஜ் ஆயிட்டேன்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்ட. நீ மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்படிதான் உனக்கு ஏக்கம் இருக்கும்? உனக்கு எப்படி ஆசை இருக்கும்? எனக்கு சுத்தமா புரியலப்பா என்று உங்களுக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனா இருக்குங்கிறாருங்க. அப்புறம் பாருங்க, அந்த முக்தி நிலையிலும், அதாவது இந்த நிலையிலும் சொல்லும் போதே அந்த ஒன்னஸ் ஃபீல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுப்போமா? ஏன்னா வேட்கை இருக்குன்னு சொன்ன உடனே ஐயா இன்னும் ஒன்னும் சாகலையா இவரு, வேட்கை இருக்குன்ட்டாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்களா? அந்த முக்தி நிலையிலும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆட் பண்றாரு பாருங்க. அந்த முக்தி நிலையிலும் அப்படின்னா நீ ஒன்னஸ்லதான் இருக்க, ஆனா நீ தொண்டனா இருக்க. என்னடா அத்வைதத்துல எப்படிடா பக்தன் பகவான் பாவம் வரும், மன்னன் சேவகன் பாவம் வரும், குரு சிஷ்யன் பாவம் வரும்? வருங்கிறாருங்க இந்த ஸ்லோகத்துல. சரியா? முக்தி நிலையிலும் தொண்டன் அப்படின்னு சொன்னாரா? முக்தி நிலையினா ஒன்னஸ் ஃபீல்ல, அத்வைத நிலையில ஒருவன் தொண்டனாகின்றான். அப்போ தன்னையே தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அப்போ பகவான் பக்தன் ரெண்டையும் எப்படி மெர்ஜ் ஆச்சுன்னு காட்டிட்டு, மெர்ஜ் ஆன பிறகு அதோட ஒன்னஸ் ஃபீல விட்டுடாமலேயே ரெண்டா பிரிஞ்சேன்னு அமிர்தனுபவத்துல வரும் இல்லையா? சோ ஒன்னஸ் தான், யார் இல்லைங்கிறான். அந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு எந்த பங்கமும் ஏற்படாமலேயே, ஒன்னஸ் ஃபீல் எந்த பாதிப்பும் இல்லாமலேயே ஆனால் இரண்டாக அப்படின்னா எப்படிங்க இருக்க முடியும்? ஒண்ணு ரெண்டு ஆக முடியாதுங்க. உண்மையிலேயே ஒண்ணு ஒண்ணுதாங்க. இப்போ பொய்யா தான் ரெண்டாக முடியும், கல்பனையில தான் ரெண்டாக முடியும், மாயையில தான் ரெண்டாக முடியும், சும்மா நாச்சுக்கம் தான் ரெண்டாக இருக்க முடியும். சரியா? So therefore this is the way you have to understand. பூரண முக்தி நிலை என்பது ஒன்னஸ் ஃபீல். அந்த ஒன்னஸ் ஃபீல்ல தொண்டன் பாவம் எப்படி வரும் அப்படின்னா, மனம் என்ற மாயா, நான் திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த உலகம் என்பதே உங்கள் மனம் என்னும் மாய திரையிலே நீங்கள் பார்ப்பதுதான், உங்கள் எண்ணங்களால் விரிந்ததுதான், அப்படி இப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா பியூர் அத்வைதத்துல மனசே இல்லை. ஆனா பியூர் அத்வைதத்திலையும்
உங்கள் மனதை பயன்படுத்தி உங்களையே நீங்கள் பலவாறாக பிரித்து உங்களோடு நீங்கள் விளையாட முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மெதுவா வர்றாரு. அந்த வகையில இப்போ தன் குருநாதனை தான் வணங்குகிறேன், குருநாதனுக்கு தான் தொண்டனாகிறேன்ட்டார். சரியா? எப்படி தொண்டனாக முடியும் அப்படின்னா அது மாயையிலே நடக்க முடியும். சோ இங்கே ஜனார்த்தனும் நானே ஏகநாதனும் நானே என்ற தெளிவில் இருந்து கொண்டே ஜனார்த்தனை நான் தலைவனாகவும் ஏகநாதனை தொண்டனாகவும் பாவனை செய்து அனுபவிக்க போகின்றேன் without losing that oneness. That is the more important point. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ரெண்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு எந்த பங்கமும் வராது, சச்சிதானந்த சொரூபத்துக்கு எந்த பங்கமும் வராது. இங்க ரெண்டு ஆயிட்டதுனால இங்க சுகம் கூடவும் குறையாது, குறையவும் குறையாது. அதே சச்சிதானந்தமே தான் இந்த ரெண்டில் பட்டு பிரதிபலிக்க போகின்றதே தவிர there is nothing more difference is going to be there even after துவைதா. அது ரெண்டாக மாறிய நிலையில் எந்த மாற்றமும் நிகழாமலேயே இந்த மாற்றம் நிகழ்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் 10 குடத்துல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால சூரியன் பாதிச்சுட்டானாங்க? சூரியனே 10 மாறிடுச்சு அப்படிங்கிறத சூரியன் காணாம போயிட்டானாங்க? சூரியனாவே இருப்பாங்க. சூரியன் ஒன்னஸ்ல தாங்க இருக்காங்க இப்பயும், ஆனாலும் 10 தெரிவாங்க. அது எப்படிங்க? அது அப்படித்தாங்க மனம் என்னும் மாயையில பண்ண முடியுங்க. சரியா? குடத்துல 10 சூரியன் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக அந்த சூரியன்ல ஏதாவது பாதிப்போ பங்கமோ ஏற்படுச்சா, இல்லது அந்த சூரியனே காணாம போயிட்டு 10 மாறிச்சா? சூரியன் காணாமலும் போகல, அது எந்த பாதிப்புக்கும் உள்ளாகல, அது அதுவாகவே இருக்கின்றது. ஆனாலும் அதுவே 10 குடங்களில் 10 விதமாக, சின்ன குடத்துல சின்னதா தெரியுது, பெரிய குடத்துல பெரியதா தெரியுது. சோ இந்த மாதிரி எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சோ எப்படி அவர் தொண்டனானார்? அவர் முக்தி நிலையிலேங்கிறாரு, ஒன்னஸ் ஃபீல்லேங்கிறாரு, ஆனா தொண்டனாரேங்கிறாரு. எப்படிப்பா அப்படின்னா மாயையிலே, கல்பித துவைதத்திலே, கல்பனையிலே இப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இட் டசன்ட் மீன் தட் அவர் துவைதம் கல்பித துவைதத்துல இருக்காருன்றதுக்காக உண்மையான துவைதத்தை மாறிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையான துவைதம் அறியாமை, அஜ்ஞானம்னு சொல்லிட்டு இருக்கோம். Eknath knows very well that Janardhana and myself are one and the same, and at the same time for the sake of Maya I am going to be a devotee of Janardhana அப்படிங்கிறது. சரியா? அதாவது ஏகநாதனுக்கு 100% தெரியும் ஜனார்த்தனம் தானும் ஒன்று என்று. அந்த ஒன்றுபட்ட நிலையிலேயே அவர் வேண்டுமென்றே தன்னையே ஜனார்த்தனாகவும் தன்னையே ஏகநாதனாகவும் பாவனை செய்து கொண்டு பக்த பகவானாக மாறிக்கொண்டு அங்கே ஒரு லீலை நடக்கின்றது. பிரம்மானந்தமே அந்த லீலையாக இங்கே மலர்கிறது. இந்த லீலையினால் ஆக போவது எதுவும் இல்லை, ஆனாலும் லீலை நடக்கிறது. திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ இப்ப என்ன சொல்லிட்டாரு? இந்த நிலையிலும் ஒரு ஆழ்ந்த வேட்கை உள்ளது, அந்த முக்தி நிலையிலும் ஒருவன் தொண்டனாகின்றான். இங்கதான் ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் வைக்கிறாரு. அந்த இன்பத்தின் சுவை நிலையானது, அழியாதது மற்றும் புலன்களுக்கு எட்டாதது. அதாவது நார்மல் பக்தி, பகவான் பக்தி அப்படிங்கிறது மனதால் அனுபவிக்கப்படுகிறது. மனதால் அனுபவிக்கப்படுகிற பக்திங்கிறது நிலையாலாம் இருக்காதுங்க. ஏங்க, நான் பக்தி பரவசத்துல மூழ்கி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி இருப்பேன், நான் என்னையே மறந்துடுவேன், நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பக்தின்னா அப்படி உசுறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ எப்படிங்க? அதை நான் பஜன் பாட ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அப்படி ஆயிடுவேன். இப்ப ஏன்டா ஆகல? இப்ப நான் பஜன் பண்ணல இல்ல என்று நாம் சொல்வதுண்டு. ஏன்னா நீ மனசை வச்சு நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. சரியா? அப்போ நீ மைண்ட்ல இருந்து கொண்டு நீ பக்தி பண்ணின் போது இந்த மாதிரிதான் உனக்கு ஏற்படும். அந்த இன்பத்தின் சுவை அப்படிங்கிறது நிலையெல்லாம் இருக்காது. சரியா? அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரத்திலேயே. ரெண்டாவது, அது புலன் இன்பத்திற்கு உட்பட்டதுதான். மனசை வச்சு அனுபவிக்கிறது எல்லாமே புலன் சுவை தான். அந்த பாடல் என்பது உன் வாயால் அனுபவிக்கப்பட்டது, உன் காதுகளால் கேட்டு அனுபவிக்கப்பட்டது, இப்படி உன் மனதால் அனுபவிக்கப்பட்டதப்பா. எது துவைதத்தில இருந்து கொண்டு நீ செய்கின்ற எல்லா காரியமுமே, அது பக்தியோ அல்லது யோகமோ அல்லது வெறும் லௌகீக இன்பமோ, வாட் எவர் இட் மே பி. சரியா? ஆனா இங்கே நான் சொல்லியது முக்தி நிலையில் இருந்து கொண்டு தொண்டனாகின்ற இந்த நிலையில், கல்பித துவைதத்தில் மாயை என்ற தெளிவான புரிதலோடு நானே மாயையாக இருக்கின்றேன் என்ற தெளிவோடு நான் மாயையிலே இருக்கும் போது வருகின்ற சுவையானது நிலையானது, அழியாதது, புலன்களுக்கு எட்டாதது. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், சச்சிதானந்தம் நிலையானது, அது சாஸ்வதமானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவேதான் மனசுல பட்டு பிரதிபலிக்குதுன்னு சொன்னமா இல்லையா? அப்போ எது பட்டு பிரதிபலிக்குது? பிரம்மானந்தம். பிரம்மானந்தமோ நிலையானது. அப்போ இவன் பிரம்மானந்தமே மனதில் பட்டு பிரதிபலிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டவன்.
அப்ப பிரம்மானந்தம் என்பதை பிரம்மானந்தத்திற்கு எந்த பங்கமும் இல்லாமலே தான் இங்கே மாய விளையாட்டு விளையாடுகின்றார். அப்ப இவன் பிரம்மமாகவே இருந்து கொண்டேதான் இந்த விளையாட்டு நடக்கின்றது. அப்ப பிரம்ம சுகமே தான் இந்த விளையாட்டிலே பட்டு பிரதிபலிக்கின்றது. பிரம்ம சுகமே பட்டு பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லிடும் போதே உலக சுகம்தான் நிலை இல்லாமல் இருக்கும், அழிந்துவிடும். அது புலனுக்கு உட்பட்ட சுகம், சரியா? அது டுவாலிட்டியில் இருக்கக்கூடிய சுகம், உலகத்தை உண்மை நம்பி அனுபவிக்கக்கூடிய சுகம். ஆனா கல்பித துவைதத்திலே நீ அனுபவிக்கின்ற சுகமானது பிரம்ம சுகத்தை தான் இந்த கல்பித துவைதத்தில் அனுபவிப்பாய் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் நிறைய இடங்கள்ல. அதான் இங்க அழகா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீ அனுபவிக்கின்ற பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவாலிட்டியில நார்மல் அஞ்ஞானிகள் அனுபவிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு தொண்டன் பகவானுக்கு தொண்டன் சேவை ஆற்றுகின்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ள பார்த்தேன்னா அவன் பிரம்ம சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான், நான் ஸ்டாப் அனுபவித்துக் கொண்டிருப்பான், பெர்மனண்டாக அனுபவித்துக் கொண்டிருப்பான். பக்தி பஜன் பாடும் போது மட்டும் இல்லை, அவன் சும்மா இருக்கும் போதும் அதே பிரம்ம பாவத்தில் இருக்கின்றான். therefore it is permanent. ஸோ அந்த நிலையில் இருந்து கொண்டு நான் பகவான், அதாவது ஏக்நாத் மகாராஜ் ஜனார்த்தன மகாராஜை வணக்கம் செலுத்துகின்றார். எப்படி இப்போ தொண்டனாகிறாருன்னு புரிஞ்சிருச்சா? So this is the way you have to act in this world அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்ணனை இங்க உங்கள் தலைவனாக வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களை வேண்டுமென்றே தொண்டனாக நினைத்துக்கொண்டு இந்த உலகத்துல அனைவரையுமே நீங்க கண்ணனாக நினைத்துக்கொண்டு, ஒரு கல்பித பாவம் தானே. கிருஷ்ணா ஃபீல் என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஃபீல் தட் எவ்ரிதிங் இஸ் a கிருஷ்ணா and try to enjoy with கிருஷ்ணா. என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கிருஷ்ண உணர்வுல என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பிரம்ம பாவத்தில இருந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தங்க அங்க நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தானே நாம் சொல்லியிருக்கோம். ஒன்றில்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஏது ஒன்று இருந்தாலும் அது பகவான் பகவான் என்று பார்த்து கொண்டிருந்தால் இந்த சுவை இல்லைன்னா அந்த சுவை அனுபவிக்க போறேன், அந்த சுவை இல்லைன்னா இந்த சுவை அனுபவிக்க போறேன். காரணம் நீ கண்ணனா பார்த்துட்டு இருக்க. அப்ப கண்ணன் என்று கண்டுவிட்ட மாத்திரத்தில் பிரம்ம சுகத்தில் நீ திளைப்பாய் என்று கிருஷ்ணாஃபீல் சொன்னது தான் இங்கேயும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். therefore இங்கே இறுதியாக இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? முழுமையான ஒன்னஸ் நிலையில் இருக்கும் போதும் ஒரு ஆழ்ந்த வேட்கை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, பகவானுக்கு பக்தன் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை. அந்த முக்தி நிலையிலும் ஒருவன் தொண்டனாகின்றான். அந்த ஆசையின் விளைவாக அவன் கல்பித துவைதத்திலே தொண்டனாக மாறுகின்றான், மாயையிலே தொண்டனாக மாறுகின்றான், மாயை என்ற புரிதலோடு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் பார்க்கறதுக்கு இவன் புலன் இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி, உலக இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் தேட். அந்த இன்பமோ சுவை, அந்த இன்பத்தின் சுவையோ நிலையானது, அழியாதது மற்றும் புலன்களுக்கு எட்டாதது. இன்டைரக்ட்லி அது பிரம்ம சுகமே தாண்டா என்று அவர் அணித்தரமாக சொல்லி நிரூபித்திருக்கின்றார். எனிதிங் மோர் டு ஆட்? அண்ணா, இந்த இடத்துல ஞானோத்தர பக்தியில இருந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த ஞானமும் மிஸ் பண்ணாம அந்த கல்பித துவைதத்துல இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். துக்காராம் துக்காராம் மகாராஜ் இந்த பூ வைகுண்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா கிருஷ்ணர் கூப்பிடும் போது நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்னன்னா இதுவுமே வைகுண்டமா பார்க்க போய் தான் அதுவும் இதுவும் ஒன்னா பார்க்க முடிஞ்சது. அந்த ஞானத்துல இருந்து அந்த பக்திய அனுபவிக்கிற மாதிரி. இங்க இருக்கிறது என்னது, இந்த பூ வைகுண்டத்திலயும் நீதானே இருக்கிற கிருஷ்ணா, அதை நான் அனுபவிக்கும் போது ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒன்னஸை விட்டு விடாம அனுபவிக்கிற அந்த சுகத்தை எடுத்துக்கிறேன்னா கரெக்டா? கண்டிப்பா ஏத்துக்கலாம். ஏகநாதர் என்னன்னா ஓகே சொன்னேன். வேற என்ன, அந்த சூரியன் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இது தோணுச்சு. அப்புறம் ஏக்நாத்தருமே இப்போ அந்த உலக விஷயத்துல இன்பங்கள் துன்பங்கள் அப்படிங்கிறது வருது. அது ஆனா அவருக்கு அது இன்பம் துன்பம்னே எடுத்துக்க தோணல. எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த முசல்மான் எத்தனையோ தடவை எச்சில் துப்பினாலும் கூட இந்த பிரசாதத்தினாலதான் நான் அந்த கங்கையில நீராட முடிஞ்சதே தவிர இது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஞானத்தை வச்சு அந்த பக்தியை அனுபவிக்கக்கூடிய அந்த இது. அப்புறம் துக்காராம் மகாராஜுக்கும் 4 கோடி அபங்கங்கள் எழுதுறாரு. அது நதியில போட்டாலும் கூட அவனேதான் இந்த லீலைகளை பண்றான். எதுவா இருந்தா என்னன்னு ஏத்துக்கதான் தோணுதே தவிர அழலாம் செய்யல. ஐயோ நான் இத்தனை அபங்கங்களை நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு வந்தேனே, அது எல்லாமே போயிருச்சே அப்படின்னு அழலாம் செய்யல. அவனேதான் பண்ண சொன்னா அவனேதான் எடுத்துக்கிறான் இப்போ அப்படிங்கிற அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது
எந்த இடத்துலயுமே அஃபெக்ட் ஆகாம ஆனந்தத்திலே இருக்காங்க, ஞானத்துல இருந்து அந்த பக்தியை மிஸ் பண்ணாம ஆனந்தத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இதுல எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லலாம்னா அழுதாடும் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அழமாட்டாங்க அப்படிங்கிறத விட லீலைக்காக அவர்கள் அழுதாலும் அது பிரம்ம பாவத்தில் இருந்துதான் அது நடைபெறுமே தவிர அது உலகத்தில் இருக்கின்ற சாதாரண துக்கமாக இருக்காது. இறைவனிடம் அழுகிறார்கள், இறைவனிடம் புலம்புகிறார்கள், இறைவனை பற்றி துதிக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் செய்கின்ற அந்த எல்லா லீலையுமே பிரம்ம பாவத்திலிருந்து செய்யப்படுவதாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்போ திடீர்னு வந்து குரு உதாசீனப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அவர் காலை படிச்சுட்டு கட்டிட்டு கதறி அழத்தான் செய்வார். அந்த அழுகைங்கிறதும் கூட அந்த அத்வைத பாவனையில் இருந்து கொண்டு இங்கே நமக்காக உலக நன்மைக்காக அல்லது அந்த மாய லீலைக்காக அவர் செய்வதாகத்தான் இருக்குமே தவிர அது உண்மையான ஒரு நார்மல் பீப்புள்ஸினுடைய துக்கமாக அது இருக்காது அப்படின்னு சேர்ந்து எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இப்போ அந்த துக்காராம் மகாராஜ் வந்து 14 நாளும் வந்து சாப்பிடாம இருந்தாரு. அந்த இந்திரிய நதி கரையில போட்டாலுமே கூட அபங்கங்கள் அது அழுகை மாதிரி தான். இது போச்சுங்கிறதுனால அந்த 14 நாள் இருக்காரு. ஆனா அது அழுகை கிடையாது, அது ஆனந்தத்துல இருந்து அழற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கவா? ஆமா, ஆனந்தத்தின் வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேண்ணா. அதான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நடிகன் அல்ற மாதிரி அல்லது மேடை பாடகன் அல்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையில் ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான் நம்ம பார்க்குறோமே தவிர உண்மையான அழுகையாக நம்ம பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேண்ணா. 92 அந்த கல்பித அத்வைதத்தை இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை டீட்டெயிலா சொல்றாரு பாருங்க. Shiva worship Shiva. Only in such a state does this truly fit. Otherwise, it is just mere talk. Without this, true internal worship cannot be attained. உண்மையான வணங்குதல்னாலே இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. சிவனே சிவனை வழிபடுகிறான். அப்ப தொண்டன் எதுக்காக நாங்க வழிபடுறதுக்காக தான் நம்ம தொண்டனாகிறோம் இல்லையா? பகவானை வழிபடுவதற்காகவே நான் உன் தொண்டன் என்று தொண்டன் ஆகிவிட்டோம், சேவை செய்வதற்காகவே சிஷ்யன் ஆகிவிட்டோம் அப்படின்னு எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வழிபாடு நடக்கிறது, ஒரு சேவை நடக்கின்றது. இத்தகைய நிலையில் மட்டுமே அது உண்மையாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தகைய நிலையில? பியூர் ஒன்னஸ் நிலையில் இருந்து கொண்டே சிவனே சிவனை வழிபடுகிறார். என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்க. சரியா? இப்ப பக்தன் யாரு, பகவான் யாரு, ஒரே பேரை கொடுத்துட்டாரு. பேரை கூட ரெண்டா கொடுக்கல. இப்ப ஜனார்த்தன மகாராஜே சிவனே சிவனை, ஏக்நாத் ஜனார்த்தனனை வழிபடுகிறான். ஆக்சுவலா இதுதான் அவர் சொல்ல நினைக்கிறார் இல்லையா? இப்போ அதை வழிபடுறதுக்கு தான் தொண்டன் ஆகிறான். நான் தொண்டன் ஆகிறேன். போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? தொண்டன் ஆகிறான். இப்ப எதுக்காக தொண்டன் ஆனாரு? கல்பித அத்வைதத்தை சிதைப்பதற்காக. அப்போ அத்வைத பாவத்தை வெட்டிடாமலேயே ஆனா இந்த உலக மாயையை அனுபவிப்பதற்காக அவர் இரண்டாக மாறினார். ஏன்னா ரெண்டுங்கிறது இல்லாம உலகம் அப்படிங்கிறது இருக்க தோற்றம். இந்த தோற்றத்துல உலக அனுபவத்துல ரெண்டுங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. உலக அனுபவம் நினைத்தாலே அது ரெண்டு தான் இல்லையா? ஒன்றுபட்ட தன்மைங்கிறது பிரம்ம அனுபவம்னு சொல்லிட்டோம். உலக அனுபவம்னு சொல்லும் போதே அது ரெண்டு அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ரெண்டு ஆயிட்டாரு. சரியா? ரெண்டானதுக்கு அப்புறம் வழிபடுறாரு. ஆனா அவர் வழிபடுறது எப்படி இருக்காமா, சிவனே சிவனை வழிபட்டால் எப்படியோ அப்படி இருக்கான். இப்போ ஆக்சுவலா அவர் என்ன எய்ம்ல தொண்டனா இருக்காரு? ஏக்நாத் மகாராஜ் ஜனார்த்தனை வழிபடுகிறான் அப்படின்னு தானே சொல்லணும். தொண்டன் ஆயிட்டான்னா தலைவனை வழிபடுறான்னு தானே சொல்லணும். சிவனே சிவனை வழிபடுறான்னா என்னங்க அர்த்தம்? ஏன்டா இப்பதானடா கல்பித அத்வைதத்துல ரெண்டாயிட்டான்னு சொல்லிட்டு நீ சின்னதாயிட்டா அவர் பெருசாயிட்டார் இல்லடா, அப்புறம் நீயே கும்பிட்டுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சோ நான் ரெண்டு ஆகி கொண்டேன், வாஸ்தவம் தான். இரண்டு ஆகி நான் வழிபடுகின்ற அந்த விதம் என்பது ஒன்னஸ் ஃபீல மிஸ் பண்ணிட்டு நான் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த மொமெண்ட் when I miss the oneness feel, அது லவ்வே கிடையாது, அது வழிபாடே கிடையாது, அது உண்மையே கிடையாது, அது பொய்யா ஆகிவிடும் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா சொல்றோம். ஞானேஸ்வரிலையும் வந்து அந்த குரு வந்தன்ற ஒவ்வொரு வாட்டி நீங்க படிக்கும் போது அவ்வளவு ஃபீல் பண்றாரு ஞானதேவர். இது எப்படி நான் உன்னை வணங்கினாலே அது கொச்சையாயிடாதா? நீ நானும் வேற என்ன சொல்லும் போதே அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி ஆயிடாதா? அப்படி இப்படிலாம் நிறைய வர்ணிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா,
சிவனே சிவனை வழிபடுகிறான்னா அது எப்படி சேவை அப்படின்னா தொண்டன் அப்படின்னா தொண்டன் தலைவனுக்கு பண்ணாதானே அது கரெக்டா இருக்க முடியும். நீங்க வழிபடுறது அப்படின்னா பக்தன் பகவானை வழிபடுகிறான்னு சொல்லியா புரியும். சிவனை வழிபடுகிறான்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த நிலையில அவர் சொல்றாரு, அத்தகைய நிலையில் மட்டுமே உண்மையாக பொருந்துமா? என்னையா சொல்ற? உண்மையான வழிபாடு நீ உண்மையிலேயே பண்ற அப்படின்னா அது ஒன்னஸ்பில மட்டுமே பொருந்தும். நான் உன்னை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்னஸ்பில இருந்துகிட்டு சொன்னா மட்டும்தான் நீ உண்மையிலேயே நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ டுவாலிட்டியில இருந்து கொண்டு நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன்னா அது லவ்வே கிடையாது. சிமிலர்லி நான் உன்னை வழிபடுகிறேன் அப்படிங்கறத எந்த பிரேம பாவத்துல தானே சொல்லணும். லவ் ஃபீல் இல்லாம நீ நான் மேலு நீ கீழு அப்படின்ற அந்த மேல் கீழ் பாவனத்தோட நீ ஐ லவ் யூ சொன்னேன்னா அது லவ்வே கிடையாதுன்னு சொன்னமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்த ஞாபகம் இருக்கா? நட்புனா என்ன, பிரேமைனா என்ன? there will not be any ego at all. அப்படி இருந்தா தானே அதுக்கு பேரு பிரேமை நட்புன்னு சொன்னோம். இவன் பணக்காரனா இருக்கலாம், இவன் ஏழையா இருக்கலாம், ஒருத்தன் ஏழையா இருக்கலாம், ஒருத்தன் பணக்காரனா இருக்கலாம், ஒருத்தன் அறிவாளியா இருக்கலாம், ஒருத்தன் லூசா இருக்கலாம். In spite of all these differences, if they feel that there is no difference between them, அவ்வளவு வித்தியாசங்களுக்கு மத்தியிலும் கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா எப்ப நினைக்கிறானோ அப்ப மட்டும்தான் உண்மையில அவங்களுக்குள்ள பிரேமை இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? is it not that the pure prema bhava lies in only in oneness feel னு சொன்னோமா இல்லையா? அப்படின்னா இங்க வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் என்னவா? முழுமையான பிரேம பாவத்தில் நின்று நான் வழிபடுகிறேன்னு சொன்னாதானுங்க இறைவனுக்கு பிடிக்கும். அப்ப நீ துவைத பாவனையில இருந்து கொண்டு சொன்னேன்னாலே அங்க பிரேம மிஸ் ஆயிடுது இல்ல, லவ் மிஸ் ஆயிடுது இல்ல. நீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் ஈகோன்னு சொல்லியிருக்கோம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் ஈகோன்னு சொல்லியிருக்கோமா? எங்க நான் அடியன்னு தானே சொன்னேன், நான் தொண்டன்னு தானே சொன்னேன், அவன் தலைவனா தானே பாக்குறேன், அப்படி இருக்கும்போது என்ன போயிட்டு எங்க ஈகோன்னு சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. எப்ப நீ அவன் வேறன்னு பார்த்துட்டியோ, நீ சின்னது அவன் பெருசுன்னு பார்த்துட்டியோ அப்பவே அங்க ஈகோ வந்துடுச்சு. ஒன்லி இன் சம பாவனா the love can able to be stationary stand there அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தால் கூட மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவனை வழிபடுவது போல் வழிபட்டால் தான் அது உண்மையான வழிபாடுன்னு சொல்லியிருக்காருங்க. அத்தகைய நிலையில் மட்டுமே அது உண்மையாக பொருந்தும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் அண்டர்லைன் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். இல்லை எனில் இது வெறும் பேச்சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதர்வைஸ் நான் அவனை வழிபடுறேன், ஜஸ்ட் மியர் வேர்ட்ஸ், அது சும்மாங்கிறாருங்க, பொய்யுங்கிறாருங்க. நான் அவரை வழிபடுகிறேன்னு சொல்லும் போது நீ பிரேமையில இல்லைன்னா, நீ ஒன்னஸ்பீல்ல இல்லைன்னா, நீ வெறும் வார்த்தையா சொல்லிட்டு இருக்க, நீ பொய் சொல்லிட்டு இருக்க, நீ உண்மையை பேசலன்னு அடிச்சு சொல்றாருங்க. இது உண்மையாக பொருந்தும். இல்லை எனில் இது வெறும் பேச்சாகும். அத்தின்றி உண்மையான ஆத்ம வழிபாடு சித்திக்காது. எது இன்றி? ஒன்னஸ்பீல் இல்லாம உண்மையான ஆத்ம வழிபாடுங்கிறது சான்ஸே இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்றதுங்க? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படியெல்லாம் ஒன்னஸ்பீல்ல மெர்ஜா இருந்தாருன்னு சொல்லி முடிச்சுட்டாருங்க. முடிச்சுட்டு போன ஸ்லோகத்துல வித்தவுட் லூசிங் தட் ஒன்னஸ் ஃபீல், அந்த மெர்ஜிங் அப்படிங்கிறது மிஸ் ஆகாமலேயே, பிரேம பாவம் மிஸ் ஆகாமலேயே, சமபாவம் மிஸ் ஆகாமலேயே நான் மேலு கீழுன்னு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரியா? இப்ப மேலு கீழு வந்துட்டேன், சமபாவம் மிஸ் ஆகாம வந்துட்டேன்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. நம்ம மறுமடிக்கு ஏறாது இல்லை. மேலு கீழு வந்துருச்சா, அப்ப மேலு கீழு வந்துருச்சு போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போமா. அப்ப வேற அடுத்து தொண்டனாகிறேன்னு வேற சொல்லிட்டாரு, நான் சேவை செய்ய போறேன்னு வேற சொல்லிட்டாரு, வழிபட போறேன்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப வழிபாடுன்றதே அவர் டுவாலிட்டி தானே இருக்க முடியும். இப்ப அவர் பகவானே ஒரு பக்தனா மாறிட்டாரு, உண்மையிலேயே மாறி வழிபடுறாரு போல. உண்மையில எல்லாம் மாறல. உண்மையில ரெண்டும் ஒண்ணுதான், சமபாவம் தான், அங்க பிரேம தான், அங்க உயர்வு தாழ்வு இல்லதான். ஆனாலும் இங்கே ஒரு விளையாட்டிற்காக நான் தொண்டன், நீ தலைவன் சொல்லிட்டு வழிபடுறது, இந்த வழிபாடு மட்டும்தான் உண்மையான வழிபாடுன்னு அடிச்சு சொல்லிட்டாருங்க. அப்படி இல்லைன்னா அது வெறும் பேச்சுங்கிறாருங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைகள்ல ஒரு 5-6 பேர் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டே நம்ம கள்ளம் போலீஸ் விளையாடலாமாடா அப்படின்னு கேட்போம். ஓகே அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சரியா? யாருக்கும் பகைமை இருக்காது, பியூர் ஒன்னஸ்ஃபீல் இருப்பாங்க. சரி, இப்போ நாங்க 2 பேரும் போலீஸ்காரங்களா இருக்கிறோம், நீங்க 3 பேரு திருடங்களா இருங்க
நீங்க ஓடி ஒளிஞ்சுக்கோங்க, நாங்க உங்களை பிடிக்க வர்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கேம் ஆடணுமா இல்லையா? கல்லன் போலீஸ் அந்த மாதிரிலாம் ஒரு கேம் ஆடணுமா இல்லையா? அதுல பியூர் பிரேமபாவம் மட்டும்தானே இருந்தது. திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறதோ, அடிக்கிற மாதிரி அடிக்கிறதோ, அவங்கள வந்து ஜெயில ஒப்படைக்கிற மாதிரி என்ன வேணா கேம் ஆடிட்டு போவோம். பட் அப்படி விளையாடும் போது இருக்கின்றது உண்மையான விளையாட்டா? அப்படி இல்லாம நிஜமாவே வந்து வித்தியாசம் பார்த்து கொண்டு நான் பெரியவன் சின்னவன், நான் அதிகாரி, அவன் வந்து திருடேன், அவனை பிடிச்சி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிரேம மிஸ் பண்ணிட்டு நீ விளையாட்டுலாம் விளையாட்டாடா, அது விளையாட்டே கிடையாதுன்ட்டார். அது வெறும் பேச்சுன்ட்டார். ஸோ நீங்க பிரேம நஷ்டமாயிடுச்சோ, எங்க ஒன்னஸ்பீல் நஷ்டமாயிடுச்சோ அப்பவே எதுவுமே உண்மை இல்லைங்க. ஏங்க உண்மைன்னு எதங்க சொல்லணும்? ஒன்னஸ்பீல மட்டும்தானங்க சொல்லணும். அப்படின்னா பிரேம பாவத்தை மட்டும்தானங்க உண்மைன்னு சொல்லணும். அப்ப நீ இங்க என்னதான் உயர்வு தாழ்வுல இங்க கேம் ஆடிட்டு இருந்தாலும் பிரேம பாவத்துல இருந்து ஆடிட்டு இருந்தா தானங்க அது உண்மைன்னு சொல்ல முடியும். அப்ப நான் வழிபடுகிறேன் அப்படின்னா பொய்யாதான் வழிபடுறேன்னு சொல்ல முடியாது இருக்கு. இப்போ ஒரு நடிகன் வந்து அவனே வந்து பகவானாகவும் அவனே பக்தனாகவும் வேஷம் போட்டுக்கிட்டு ஐயா நான் உங்களை வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அது பொய் தானே. அப்ப மெய் என்னது அப்படின்னா இங்க பிரேமை அப்படிங்கிறது மிஸ் ஆகாம அங்க அது செய்யப்படும் போது அந்த பிரேமை தான் இங்கே மெய்யாக கணக்கிடப்படுகிறதே தவிர வழிபாடுங்கிறது பொய்யாக கணக்கிடப்படுகிறது என்று பார்த்தால் புரிகிறதா? சோ தேர்ஃபோர் அப்போ எது உண்மை? பிரேமையோடு நீ எதை செஞ்சாலும் உண்மைதான். அப்ப வழிபாடும் உண்மையாகும் எப்போது? பிரேமையோடு செய்யும் போது அல்லது ஒன்ன ஸ்ரீலில் செய்யும் போது, சம பாவத்தோடு செய்யும் போது என்று புரிகிறதா? So this is what has been told in this particular sloka. சிவனை வழிபடுகிறான். அத்தகைய நிலையில் மட்டுமே அது உண்மையாக பொருந்தும். இல்லையெனில் இது வெறும் பேச்சாகவே இருக்கும். அப்படி இல்லாமல் அப்படின்னா அந்த ஒன்னஸ்பீல் இல்லாம பிரேமை இல்லாம உண்மையான ஆத்ம வழிபாடு என்பது சித்திக்காது என்று இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா நாங்க பிரிஞ்சிட்டோம்னு நீங்க உண்மையிலேயே நினைச்சிடாதீங்க. நாங்க பிரியாமலே தான் நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் அதுதான் உண்மையும் கூட, அதுதான் ட்ரூத்தும் கூட. அப்படி மட்டும் இருந்தாதான் அது கரெக்டும் கூட. மற்றதெல்லாம் வெறும் பேச்சடா என்று மிக ஆழமாக நமக்கு புரிய வைத்திருக்கின்ற நம்ம லைஃப்ல எப்படி எடுத்துக்கணும் இதை? நீங்க உங்க குரு கிட்ட மட்டும் இல்ல, குரு தான் எல்லாமா இருக்காரு, கடவுள் தான் எல்லாமா இருக்காரு. எல்லார்கிட்டையும் நீங்க ஒன்னஸ்பீல இருந்தா மட்டும்தான் வாட் எவர் யூ டூ இட் இஸ் அ ரைட் திங். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணினேன், நீ ஒன்னஸ்பீல இருந்து பண்ணியிருந்தா அதுக்கு பேரு ஹெல்ப். அது இல்லாம நீ அகங்காரன், நான் பணக்காரன், அவன் பாவம் ஏழை, நான் தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் என்று ஈகோவில் பண்ணியிருந்தால் அதற்கு பெயர் ஹெல்ப்பே அல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் எத்தனையோ பேர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இன்டராக்ஷன் எல்லாருமே அந்த நான் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம அது புரியலன்னா பிரேம பாவம் என்பது எக்ஸ்ட்ரீமா வச்சுக்கொண்டு நீங்கள் செய்தீர்களே ஆனால் அதை கண்டிப்பாக சரி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றார். இல்லை என்றால் மற்றவைகளை எல்லாம் வந்து பொய் என்று சொல்லுகிறார் இவர். வெதர் யூ டேக் திட்டுறதே எடுத்துப்பாங்க. நான் வந்து இப்போ உங்களை திட்டுறேன் அப்படின்னா முழுமையான ஒன்னஸ்பீல இருந்து திட்டிக் கொண்டிருந்தால் அதுதான் உண்மையிலேயே பிரேமைங்கிறார், உண்மையான திட்டு. இல்லைன்னா அது வந்து உண்மையே கிடையாது, பிராடுத்தனம்னு ஆயிடும். சரியா? பொய் அப்படின்னு ஆயிடும். அப்போ நீங்க திட்டுறீங்க அல்லது அடிக்கிறீங்க இல்ல 4 பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, என்ன வேணா தொழில் பண்றீங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் யூ ஷுட் நாட் மிஸ் தட் ஒன்னஸ்பீல் அண்ட் பிரேம பாவா இன் இட். உங்க குரு கிட்ட சொல்லவே வேணாம். அவர் மெயினா குரு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப குரு கிட்ட நீங்க எந்த அளவுக்கு ஒன்னஸ்பீல இருக்கணும் என்று புரிகிறதா? ஒன்னஸ்பீல்னா என்ன நினைச்சுனா நீங்க பாட்டுக்கு அவரும் நானும் ஒண்ணுன்னா அவர் உடம்பு நீ உடம்பு ஒண்ணுன்னு நினைக்கிறது இல்ல. அவர் மனமும் என் மனமும் ஒன்று, அவருக்காகவே நான் வாழ்கின்றேன். அவர் அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் கிருஷ்ணா ஃபீல்ல, நீ முழுசா சரண்டர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா எப்போ உன் மனசு அங்க போய் ஒட்டிக்கிச்சோ அப்பவே அவருக்கு 2 கைகள் அல்ல 4 கைகள் வந்து விட்டது, அவருக்கு 2 கால்கள் அல்ல 4 கால்கள் வந்து விட்டது, அவருக்கு அவருடைய உடம்பு ஒரு கருவி அல்ல, உன்னுடைய கருவியும் அவருடைய கருவியாக மாறியது. அப்போ அங்கே இரு மனங்கள் ஒன்றாக இணைந்த பின் அப்படின்னு சொன்னமா இல்லையா? சோ அந்த நிலையில் இருந்து கொண்டு சேவை செய்தால் யார் யாருக்கு சேவை செய்வதுன்னு தெரியாது. ஆனா அப்படித்தான் பண்ணணுங்கிறாருங்க. வழிபாடு கூட நீ எப்படி பண்ணணுமாமா? அந்த பியூர் சரணாகத நிலையில் இருந்து கொண்டு ஒன்னஸ் நிலையில் இருந்து கொண்டு முழுமையான பிரேம பாவத்தில் இருந்து கொண்டு நீ வழிபாடு செய்தால் அதை மட்டுமே உண்மையான வழிபாடு என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லியிருக்காருன்றது புரியுதா? So this is what about this particular sloka.
வேற என்ன சொல்லலாம்? இப்போ ஒன்னஸ்பில இருந்து திட்டுறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த திருவிளையாடல் படத்துல நக்கீரன் வந்து ஒரு பாட்டுல பிழை இருக்குன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ வந்து சிவனே வந்துடுவாரு. பாட்டுல பிழை இருக்கா? என் பாட்டுல பிழை இருக்கா? அது சிவனே எழுதின பாட்டு தான். அப்படிங்கும்போது என் பாட்டுல பிழை இருக்கா அப்படின்னு கேட்டா கூட அந்த நெற்றிக்கண்ணை காட்டினாலும் கூட குற்றம் குற்றமே அப்படின்னு அந்த ஒன்னஸ்பில விடாமலே அந்த சிவனை திட்டுவாரு. எந்த அளவுக்கு அந்த தத்துவமசி, அந்த நானே, அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுல இருந்து அவரு திட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஃபீல் புரியுது. அதே மாதிரி துக்காராமும் கிருஷ்ணன் அந்த அந்த அது என்னது கீர்த்தன் நடந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் அந்த எரும மாடை திருடிட்டு போற அந்த திருடர்களை தண்டிச்சு உட்கார்ந்துருவாரு. அப்பவும் உனக்கு என்ன அதெல்லாம் வேலை, அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி அந்த திட்டுறதுங்கிறது அந்த ஒன்னஸ்பில விடாமையே இருப்பாரு. அந்த பகவான் பக்தன் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த ஒன்னஸ்பில இந்த மாதிரி நடக்கும்போது அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். அப்புறம் சேவை பாவம் அப்படிங்கும்போது கிருஷ்ணனே 3-12 வருஷமும் ஏக்நாதருக்கு சேவை செய்வான். அப்பவுமே அந்த ஒன்னஸ் ஃபீல் தான் கண்ணனுக்கும் சரி அந்த பக்தனுக்கும் சரி அந்த ஒன்னஸ் ஃபீல மிஸ் ஆகாம தான் இருக்கு. நான் தான் அது அப்படிங்கிற ஃபீல் கண்ணனுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது பக்தனுக்குமே அந்த சேம் ஃபீல் விடாம தான் இருக்கு. அந்த பக்தியை மிஸ் பண்ணாம உள்ள பக்தி இருக்கு, ஆனா வெளியில பார்த்தோம்னா அந்த நானே பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த ஞானமும் மிஸ் ஆகாம இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். கண்டிப்பா எடுத்துக்கலாம். கிருஷ்ணன்னு சொல்லும் போது வி கேன் டேக் சுதாமா ஆல்சோ. சுதாமாவை வீதியில போயிட்டு அவன் கட்டி பிடிச்சு அவன் தன்னுடைய அந்த முழுமையான அன்பை வெளிப்படுத்தி விட்டு அவன் கையோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்துட்டு அவனை குளிப்பாட்டி விட்டு அவனை நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவன் கால்களை கழுவி விட்டு அவனுடைய அதை தீர்த்தமாக எடுத்து சாப்பிடுவது, அவனை அலங்கரிப்பது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சரியா? இப்போ யார் பகவான் யார் பக்தன்னு உங்களுக்கு பெரிய டவுட்டே வந்திருக்கும் அந்த இடத்துல. தட் இஸ் த ஃபீல் அங்கே காட்டியிருப்பாரு அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். சுதாமா அநேகமா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தா, அது வரைக்கும் வந்திருந்தா என்னன்னு தெரியல. ஸோ ஈவன் யூ கேன் டேக் தட் ஆல்சோ. அங்கே அந்த ஒன்றுபட்ட நிலை அப்படிங்கிறது மிஸ் ஆகக்கூடாது. யார் யாருக்கு தொண்டு பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது அல்லவா? ஸோ தட் இஸ் தி ரியல் தொண்டு என்று புரிகிறதா? இப்ப நான் பெற்றிடுச்சு நான் வந்துருச்சுன்னாலே அது தொண்டே கிடையாது. அதனாலதான் நான் திரும்ப நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ வாட் எவர் யூ டூ, அங்க நான் வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அது ரியல் ஹெல்ப்பே கிடையாது. அங்க நான் இல்லாமல் எதுவும் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க இதை சொல்லியிருக்கின்றார். ஏன்னா நீங்க மாயையில இருக்கலாம், மாயையில நீங்க லீலை செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாரு. பட் அண்டர் தி கண்டிஷன் தட் there will not be any ego at all. நான் என்பது இல்லாமலேயே ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அது எப்படிங்க நான் இல்லாம செய்யறது அப்படின்னா, நான் என்பது சும்மா நாச்சுக்கு இருக்கணும், கல்பிதத்துக்காக இருக்கணும், ஆனா உண்மையில இருக்கக்கூடாது. உண்மையில அங்க பிரம்மன் தான் இருக்கணும். ஆனா பொய்க்காக சும்மா நான் கல்பிதத்துல வேணா நான் இருக்கலாம். ஏன்னா நான் இல்லாம கேம் ஆட முடியாதுன்றதுக்காக நான் இருக்குமே தவிர அது உண்மையான நானாக இருக்க முடியாது என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவிற்கு நம்ம ஒன்னஸ்பில நிறையணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உடனே ஒன்னஸ்பில நிறையணும்னா நான் எப்படி எப்படின்னா ரொம்ப கஷ்டம். அத்வைத சித்தாந்தத்துல நீ தான் எல்லாமே இருக்க. ட்ரூத் அதுதானப்பா. உன்னுடைய மாயா மனதை கொண்டுதான் இந்த உலகமே விரிஞ்சிருக்காங்க. நீ மட்டும்தானே எல்லாமே இருக்க. அப்புறம் இங்க உன்னை தவிர வேற ஏதாவது இருந்தா தானே இங்க துவைதம்னு சொல்றது இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இங்கே இருப்பது நீ மட்டுமே, பிரம்மம் என்ற நீ மட்டுமே தான் இருக்கின்றாய். நீயே உன் மனம் என்ற மாய சக்தியை கொண்டு உலகமாக விரிந்திருக்கின்றாய். நீயே குருவாகவும் இருக்கின்றாய், நீயே சிஷ்யனாகவும் இருக்கின்றாய், நீயே பக்தனாகவும் இருக்கின்றாய், நீயே பகவானாகவும் இருக்கின்றாய். இப்படி அனைத்துமாக நீயே இருக்கின்றாய் என்பது சத்தியம் அல்லவா? அப்ப அந்த சத்தியத்தை நீங்க அனுபவிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ இப்படி எல்லாம் இருக்கணுமா, இப்படி நம்ம முயற்சிக்கணுமா? இஸ் தி ஃபேக்ட், இதுதான் சத்தியம், அப்படித்தான் இருக்கு. ஆனா இல்லை என்று மறுக்கும் அந்த முட்டாள்தனத்தை நீக்கினீங்கன்னா போதும், நீங்க இப்படித்தான் இருப்பீங்க. ஏன்னா அதுதான் நீங்க என்றும் சேர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இதே மாதிரி நக்கீரன் கதையெல்லாம் பேசும்போது நக்கீரன் கதையில 2 விஷயம் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது பகவான் பக்தனுக்கிடையே லீலைகள் நடக்கிறது. அங்க உண்மையை சோதிக்கும் ஒரு லீலையாக பகவான் வருகின்றான்.
நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலா வந்து கதைப்படி பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் உண்டா, இதுதான் கேள்வி. சரியா? சிவன் என்ன எழுதிடுறாரு அப்படின்னா ஆமாம் என்று சொல்லிவிடுகிறார். சரியா? ஆமாம் என்று சொல்லிவிடுகின்றார். ஆனால் நக்கீரன் அதை இல்லை என்று மறுக்கின்றார். அப்ப சிவனே வந்து நேரடியாக விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. சிவனே வந்து நேரடியாக விளக்கம் கொடுக்கிறார். அவர் எக்ஸ்ட்ரீமா கேட்கிறாரு, இந்த மாதிரி தேவலோக பெண்களுக்கும் முடிகளுக்கும் நறுமணம் இல்லையோ? அதெல்லாம் எந்த லோக பெண்களா இருந்தாலும் யாருக்கும் இருக்க முடியாது. அவர் தன் மனைவிக்கே கேட்கிறாரு சிவன். சக்தி பராசக்திக்கும் கூட அந்த நறுமணம் இல்லையோ? அது யாரா இருந்தாலும் சரி, அவர் ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு சும்மா பயங்கரமா. அதெல்லாம் வந்து செயற்கையாக ஏதோ கூந்தல் என்னத்தையாவது தடவுனேன்னா அதுல இருந்து வேணா வர்றோம். கூந்தல்ல எப்படியா வந்து நறுமணம் இருக்கும் அப்படின்னு பயங்கரமா ஸ்ட்ராங்கா அவர் அடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு வச்சுப்பாங்க. இறுதியில என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த லீலையில வந்து நெற்றிக்கண்ணை அவர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு பயங்கரமா வாதாடிடுவாரு. சிவனும் நெற்றிக்கண்ணை திறந்து அவரை வந்து அழித்து விடுகிறார். சரியா? பட் லீலைக்காக அழித்தாலும் கூட மீண்டும் ஒரு அது என்னது பொற்றாமரை நதியா தெப்பமா, அதுல வந்து அவரு அந்த சூடு நீங்கி அவர் மீண்டும் உயிர் பெற்று வருகிறார் அப்படிங்கிற மாதிரி கதை வரும். சரியா? இப்போ நான் கேக்குறேன், பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விக்கு யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இல்ல 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 இல்லண்ணா. ஆனா ஆக்சுவலி அதுலயே வந்து இல்லைன்னா அவர் ஏன்டா எரிச்சாரு? இல்லைன்னா அவர் ஏன் எரிச்சாரு? ஐயோ தெரியலையேண்ணா. யாராவது இருக்கீங்களாமா? சுதாக்கா இருக்காங்க, வித்யாமா இருக்காங்க. தெரியலண்ணா. எவ்வளவு நைஸா எஸ்கேப் ஆகுறது. சொல்லுமா, சிவன் கோச்சுக்கோ போறாரு. சொல்லு, ஒண்ணு நக்கீரனா பேசு, இல்லைன்னா சிவன் சார்பில் பேசு. சரி, நம்ம உண்மையா சொல்றோம் அங்கிறதுக்காக நம்ம வந்து சரண்டர்ல இருந்தாலும் உண்மையா நம்ம பேசினாலுமே அது வந்து பகவான் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிலாம் இல்ல. எரிக்கிறதும் அதுவும் ஒரு அன்பு, அதுவும் ஒரு கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நறுமணம் இருக்கா இல்லையா பெண்ணின்? நறுமணம் இல்ல, நறுமணம் இல்ல. ஆனா சிவன் பண்ணதுக்கு நக்கீரன் சார்பில இருந்து சொல்லிட்டு இருக்கு. வேற இருக்கிறவங்க மத்தவங்க என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தோணுதை சொல்லுங்க பாப்போம். நக்கீரர் சொல்றது உண்மையா தெரியுது, சிவன் சொல்றது உண்மையா தெரியுது. சிவன் சொல்றது அந்த நறுமணம் இல்லாத மாதிரி வந்திருக்கு அப்படின்றதுனால அவர் இருக்கு அப்படின்ற ஃபீல்ல சொல்றாரு அப்படின்னு தோணுது. நைஸா எஸ்கேப் ஆகுறா. நீ என்னடா சொல்ல வந்த? இல்லன்னா அங்க வந்து சிவனே ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்கும். அதாவது இல்லாததுல ஒரு விஷயத்த பேசும்போது பரமசிவனே இறந்து வந்தாலும் இவனோட பாயிண்ட்ல என்னோட சிவன் தானே அப்படின்னு இவனோட பாயிண்ட்ல இவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறா அப்படின்றதுனாலதான் நக்கீரனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சரி, எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லணுமா? பெண்ணின் கூந்தலுக்கு நறுமணம் இருக்குன்னு சொன்னாலும் தப்பு, இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. ஏன்னா கூந்தலே இல்லை, அது மாயாங்க. யூசி ஃபர்ஸ்ட் இந்த மாயை அப்படிங்கிறது என்னது? உண்மையிலே இல்லாதது. உண்மையிலே இல்லாததை கொண்டு வந்து கொஸ்டின் கேட்டா என்ன அர்த்தம்? நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, என் உடம்புக்கும் உடம்புக்கும் என்ன என்டையர்லி டிஃப்ரெண்டா தான் இருக்கு, ஒன்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. லூசு பையில நீ உடம்ப வச்சு பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன புரியும்? உன் உடம்பும் இல்ல, என் உடம்பும் இல்ல, இல்லாததை வந்து கம்பேர் பண்ண சொல்லிட்டு இருக்க. அங்க முடியே இல்லைன்னு இருக்க, முடியல நறுமணம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப நறுமணம் வேற இருக்காக்கும். ஸோ தேர்ஃபோர் இன் தேட் ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னாலும் தப்பு, இல்லைன்னு சொன்னாலும் தப்புங்கிறேன். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ மாயா. மாயையில என்ன வந்து நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறது, இல்லைன்னு சொல்லிக்கிறது? இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு இருக்குங்க, இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு இருக்காதுங்க. அவன் மனைவியை காதலோடு நோக்குகின்றான், அதில் நறுமணம் இருப்பதாக அவன் ஃபீல் செய்கின்றான். நறுமணம் வரும்ல அவனுக்கு. அது கூந்தல் எப்படி? கூந்தல் வந்து அது வந்து ஜடம் தானே, ஜடத்துல எப்படி நறுமணம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து பொண்டாட்டிய கொஞ்ச நாள் வராது. சோ மாயை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் சென்னும் மாயை தானே நறுமணமும், நறுமணம் மற்ற தன்மையும். அப்ப அதுல இருக்கா இல்லையான்றது கேள்விக்கு அங்கே பதில் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னாலும்
இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டுமே தப்புன்னு சொல்லுங்க, இல்லைன்னா தப்புன்னு ரைட்டுன்னு என்னுடைய அபிப்பிராயமா சொல்லுங்க என்று எனக்கு புரிகிறது. சரியா? அப்போ கண்ணன் அங்கே சிவன் வந்து லீலை செய்கின்றார். என்ன லீலை செய்கிறார்? அவர் செய்கின்ற லீலை ஒன்று அகங்காரம் மற்றும் அன்புக்காக மட்டுமே இருக்குமே தவிர, நீங்க இந்த வந்து உண்மையிலேயே கூந்தல்ல வந்து நறுமணம் இருக்கா இல்லையான்னு இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக உட்காந்து சிவன் லீலை பண்ணிட்டு இருப்பாராங்க. அவருக்கு வேலை இல்லையா? சரியா? சோ தேர்ஃபோர் அவருடைய லீலை ஓகே, என்பது நான் கூந்தல்ல புரியுது. நறுமணம் இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு இல்ல, அவர் அன்பு அகங்காரம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் அவர் லீலை செய்கின்றார். சரியா? இப்ப வந்து சிவன் வர்றான். சிவன் வந்து கேட்டுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. நம்ம நக்கீரன் கொஞ்சம் ஈகோல பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரியா? ஏற்றிக்கம் திறப்பினும் குற்றம் குற்றமே லூசு பயலே, அதை நீ அன்பா சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே, என்ன திமிரா பேசுறடா நான் என்ன பொசிக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. சரியா? சோ ஃபைனலி அவரை வந்து எழுப்பிட்டு பாராட்டுறாரு. டே நீ உண்மையை தான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். ஆங்கில ஏன்னா அதுவும் உண்மைதானே, நறுமணம் இல்லைங்கிறதும் உண்மைதானே. சோ நீ வந்து நீ உன்னுடைய ஆங்கிள் ஆஃப் விஷன்ல ஏதாவது தைலத்தை தேய்ச்சாதான் வரும், இல்லைன்னா வராது இல்ல, அது யாரா இருந்தாலும் வர முடியாது இல்ல. ட்ரூத்து தான்டா பேசுனேன், அந்த ட்ரூத் நீ ட்ரூத்த லவ்ல இல்ல பேசி இருக்கணும். அதனாலதான் பொசிக்கிட்டேன். கொஞ்சம் அடக்கி வாசிம்மா, அன்புதாம்மா இங்க முக்கியம். நீ நறுமணம் இருந்தா என்ன போனா என்னம்மா, அதுவாம்மா முக்கியம். இல்லைங்கிறத இப்படியாடா வாதாடுவே என்று சொல்ல மாதிரி யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற கதை உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்ப நான் புரிஞ்சிருச்சுண்ணா. So therefore the லீலை is main, particularly நமக்கு அன்பு அகங்காரத்தை உணர்த்துவதற்காக மட்டும்தான் லீலைகள் செய்வார்களே தவிர இங்க கூந்தல் நறுமணம் இருந்தா என்ன போனா என்ன, தட் இஸ் நாட் தி கேஸ் அப்படிங்கிற. நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ அந்த பகவான் கிட்ட அந்த ஒரு பரஸ்பரம் இருக்கணும் இல்லையா, அத வந்து பிரேமை அப்படிங்கிறது வேற, அகங்காரங்கிறது வேற. பகவான வேற லெவல்ல பகவான் தெரியும், சூப்பரா காட்டும் படத்துல வந்தது நெற்றி, அதாவது நல்லாக உற்றுப்பார் அப்படின்னா உடனே ஆஹா பகவானே வந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிருச்சு இல்ல, பகவானே வந்து பேசுறான் அப்படின்னு புரிஞ்சா கொஞ்சம் இறங்கி பேசு. நீ பேசுறது ரைட்டு, பகவானே நீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் என் மனம் என்னவோ கூந்தலுக்கு நறுமணம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றதே. கூந்தலுக்கு நறுமணம் இருக்க முடியாதல்லவா, இந்த பொற்சபையிலே நான் பொய் பேசுவதாக ஆகிவிடாதா, ஆதலால் என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே இறைவா, நான் என் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாருன்னா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்திட்டே போயிருப்பார். சரியா? இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காரு. அவர் பாக்குறாரு ஒரு செகண்ட் அந்த கரைவான்னு தான் புரிஞ்சிருச்சு, ஆனா ட்ரூத்ல நிக்கிறாரு. ட்ரூத்ல நிக்கிறது அகங்காரம் தானடா. ட்ரூத் என்ன மண்ணாங்கட்டி, மாயையில என்ன ட்ரூத்? இது தர்ம அதர்மத்தை தீட்டு கொளுத்துன்னு தானே சொன்னா நம்ம ஞானதேவர். அவர் தர்மத்துல லாக் ஆகி பேசின மாதிரி இல்ல நம்ம நக்கீரன்னு. அப்படி யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறேன். சரிண்ணா, இப்போ துக்காராம் மகாராஜும் என்ன பண்றாரு, இப்போ எரும மாட்டை வந்து 4 பேர் திருடிட்டு போயிட்டாங்க. அவன் பூத வேஷத்துல வந்து அத மிரட்டி அந்த எரும மாட்டை கொண்டு வந்துடுறான். கீர்த்தன்ல இருந்து எழுந்துதான் போறாரு. அப்புறம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கீர்த்தன்ல எப்படி உட்காரணுங்கிறது கூட உனக்கு தெரியல கிருஷ்ணான்னு அதுவுமே எதிர்த்து தானே பேசுறாரு. ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த சமபாவனையில எதிர்த்து பேசுறாருன்னா அப்ப கீழே இறங்கி பேசல, இதுதான் உனக்கு முக்கியம், அது அது அவசியமே இல்லாதது, பகவானே இருந்தாலும் கீர்த்தனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாரு. அதுக்கு எப்படி சொல்வீங்க நீங்க? பேசுற விதம் வேறையா இருந்தாலும் அங்க அகங்காரம் இல்லாம கூட அந்த திட்டலாமே அப்படின்னு தோணுது. இவருமே ஏதோ பவ்யமா அடங்கி உட்கார்ற மாதிரியும் சீன் காட்டுறாரு கிருஷ்ணரும். எப்படி எல்லாம் உங்க புத்தி யோசிக்குது பாரு. அம்மா வெரி வெரி ஈஸி கொஸ்டின் கேட்டிருக்கா, யாராவது ட்ரை பண்ணுங்கம்மா. உங்களுக்கு நியாயம்னு தோணி இருக்குமே அவ சொன்னது. ஏன்னா மிரட்டுவாருங்க துக்காராம, கண்ணனையே மிரட்டுவாரு. சரியா? அது அகங்காரம் இல்லையான்னு கேட்கிறான். எதையும் முடிச்சு போட்டு பேசியிருக்கா, யாராவது கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா? அட ராமா, யாருக்குமே தெரியலையா? சினி தெரிஞ்சுக்கல. அவர் வந்து கண்ணன் வந்து துக்காராமுக்காகத்தான் செய்வாரு, எனக்காகத்தான் அவர் செஞ்சு கண்ணன் கிருஷ்ணன் வந்து வேலை பார்த்திருக்கான்ங்கிற ஈகோ இல்லாம அவர் சொன்னதுனால அவருக்கு அடிபணிகிறாருன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணர். என்னம்மா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க தோஞ்சிருந்தா சேனா, நீ ஏன் தோஞ்சிருந்த செப்பு? இந்த இடத்துல துக்காராம் மகாராஜ் வந்து
அவங்க ராஜமா சொன்ன மாதிரி தன்னோட எரும மாடு அப்படிங்கிறது வந்து, அதாவது இவருக்காக போறாரு, துக்காராம் மகாராஜுக்காக போறாரு. இப்ப இதே இது அங்க இருக்கிற பக்தன் யாருக்காகவாது போயிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பாரு, கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. இதைத்தாம சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். இதை சொல்றதுக்காம வலிக்குது. யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. ஒரு லீலையை பண்ணும்போது அந்த லீலையில வந்து எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு கூட தெரியாதாம்மா. தனக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்ற ஒரே அந்த 2 மாடுகளை கூட எங்கே இவனுக்கு இல்லாமல் போய்விட்டால் துக்காராம் கஷ்டப்படுவானே என்று பகவான் இறங்கி வந்து ஒரு லீலையை செய்தான். அப்போது இவர் கோபித்துக் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? டேய், இப்ப நான் கேட்டேனா என் மாட்டை காப்பாத்தி என் வாழ்வாதாரத்தை காப்பாத்துன்னு இப்ப நான் கேட்டேனா? நான் உனக்காக கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை வந்து வேற எங்க போய் இப்ப என் மாட்டை காப்பாத்த போச்சோனேனா என்று துக்காராம் மகாராஜ் கண்டிக்கின்ற அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 100 ஈகோ இல்லைங்க, செல்ஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஏன்னா தனக்காக அவன் ஓடோடி வந்து உதவி செய்கின்றதை கூட வேண்டாம் என்று மறுத்து நீ பாடு, எனக்கு பக்தர்கள் எல்லாம் உனக்காக பாடிட்டு இருக்கும்போது நீ அங்க போயிட்டு இருக்க என்று மற்ற ஜனங்களுக்காக நீ காட்சி தந்து நீ அவர்கள் பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்காக நீ செல்லலாமான்னு கேட்டு இந்த நிகழ்வும் அந்த நிகழ்வும் ஏணி வச்சாலே எட்டாதுங்க. ட்ரை டு ஃபீல் இட் எக்ஸாக்ட்லி ஹவு தே ஆர் பிளேயிங் தி கேம். இங்கே அவர்கள் கடிந்து கொண்டது என்பது 100% லவ் அப்படிங்கிறது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? அங்கே நக்கீரன் பேசியது அப்படிங்கிறது தர்மத்துல நிக்கிறான் அப்படிங்கிறது புரியலையா? ஸோ தர்மத்துல நிக்கிறதுன்னா என்ன, அன்போடு கடிந்து கொள்வது அப்படிங்கிறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையான்னு கேட்கிறேன். ஒன்னும் இல்லை, நம்ம நாம்தேவ் வந்து ஞானதேவர் கூப்பிடுறாரு. ஞானதேவர் வாடா வாரிக்குன்னு கூப்பிடுறாரு. விட்டலன் வந்து அல்லாத குறையா கெஞ்சிறான், ஐயோ நாமதேவா நீ இல்லாம நான் எப்படிரா இருப்பேன், உன் பாட்டை கேட்காம நான் எப்படிரா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலனே வந்து நாமதேவன் பார்த்து அழுற மாதிரி இருக்கும். அப்போ ஞானதேவர் விட்டல்கிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் ஓவரா தெரியலையா விட்டலா, என்ன வேடிக்கை காட்டிட்டு இருக்க நீ அப்படின்னா, லே பிரேமைய மட்டும் பாடுறா. ஸோ ஆக்ஷன் வந்து தப்பு ரைட்டு அப்படிங்கறத நீங்க கணக்கு எடுக்காதீங்க, பிரேமையை மட்டும் பாருங்க. அங்கே துக்காராம் இடத்தில் இருந்தது அந்த கதையிலே அவனுடைய பிரேமை மட்டும்தான் இருக்கு. செல்ஃபிஷ்னஸ் ஜீரோ, ஈகோ ஜீரோல இருந்து அந்த லீலையை செய்தான் என்பது தெளிவாகின்றது. தனக்காக வந்தவனை வேண்டாம் என்று சொல்வது. சுதாமா கொட்டி கொடுத்தான், அப்ப சொல்றான், இதெல்லாம் குசும்புதானே கிருஷ்ணா, என்னை இப்படியே வந்து உன்னை மறக்கடிச்சு அப்படியே விரட்டி விட்டுலான்னு நினைக்கிற, இதெல்லாம் ஓவரா தெரியலையா உனக்கு, ஒரு மண் எனக்கு தேவையில்லை என்று அவனை கடிந்து கொண்டு அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அவன் வாழுகின்றான் என்றால் அதுல எங்கிருந்து நீ போய் ஈகோவை பார்ப்பே, இவனும் தானே கண்ணனை திட்டினான் எப்படிம்பா சொல்லுவ? Can't you not able to understand that mere வெறும் வேர்ட்ஸை வச்சு தொங்கிட்டு இருப்பியா நீ? ஃபீலிங்ஸ்குள்ளேயே போக மாட்டீங்களா நீங்க? ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இன்னொன்னுன்னா நக்கீரன் கதையில வந்து அந்த அரசன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரசவையில தான் அவரு சந்தேகத்தை கேட்பாரு. அரசன் வந்து கேட்கும் போது நக்கீரன் வந்து அப்பவே அவருக்கு ஈகோ இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனா சொல்ல மாட்டாரு. இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் நம்ம சொல்றது அந்த மாதிரி என்ன நினைச்சுப்பாருன்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் அரசன் வந்து தண்டோரா பாட்டு போட்டு யாராச்சும் வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அதனால இன்னும் அந்த ஈகோ அழிக்கிறதுக்காக That itself is an indication of ego தான். அரசன் கேக்குறான், இப்போ நீ ஒதுங்கிட்ட இல்ல, அப்ப டிராமா விட்டு டோட்டலா தானே ஒதுங்கணும். இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த சபையில பதில் சொல்லிட்டு எல்லாம் இருக்க முடியாது, நீ ஒதுங்கிட்ட இல்ல. இப்போ ஒதுங்கிட்டேன்னா டோட்டலா ஒதுங்கி போக வேண்டியதானே, அவன் பரிசு கொடுத்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அந்த விஷயத்துல டோட்டலா ஒதுங்கணும். நம்ம பலராமன் வந்து நான் வந்து பாரத போர்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில துரியோதனனை கதை தூக்கும் போது கிருஷ்ணன் சொல்லுவான், கண்ணா நீ ஒதுங்கினேன்னா டோட்டலா ஒதுங்கணும், அது என்ன ஊடல வந்துட்டு கதை கையில எடுத்துக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குற விஷயத்துல உனக்கு வந்து தேவையில்லைன்னு ஒதுங்கிட்டே இல்ல, அப்புறம் வேற எவனோ வந்து கொடுக்குறான் அதுக்கு பரிசு கிடைக்குதுன்னா பாத்துட்டு இருக்க வேண்டியதானே, அங்க மட்டும் வேகமா உள்ள வர்ற. அப்போ தவறான பாட்டுக்கு நான் பரிசு கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னா சரியான பாட்டு என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லிட வேண்டியதானே. Of course we can take that also into an account. So ultimately God is doing the leela just to நம்ம அகங்காரத்தை அழிப்பதற்காக மட்டும்தான் அவன் லீலை செய்கின்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே நான் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுண்ணா. அதே மாதிரி அந்த பாட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்தாலும் அவர் சந்தோஷம் தான் படுவார். காட் அவனை பொறுத்த என்ன, ஒரு வறியவன் எளியவன் பக்தனாகவும் இருக்கின்றான், பாவம் பைசாவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு பைசா போகட்டுமே,
தப்பு ரைட்டுக்கு முக்கியத்துவம் கிடையாது, நேசத்துக்கு மட்டும் முக்கியம் கொடு. அப்ப அந்த பரிசு அவன் போயிட்டு இருந்தா அவன் நல்லா வாழட்டுமே. இப்ப என்ன, ஏன்னா எந்த அளவுக்கு மகாபாரதத்துல தர்ம அதர்மத்திற்கு மூட்டை கட்டி வச்சுட்டு பிரேமிக்கு முக்கியம் கொடுத்தான் கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பாவம் அவன் வறியவனா இருக்கின்றான், ஒரு புலவனா இருக்கின்றான். சரி, அவனுக்கு இறைவனே ஹெல்ப் பண்ண நினைச்சிட்டாரு, யோசிக்க வேண்டாமாங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே இறைவன் வந்திருக்காரு இறங்கி. காண்ட் யூ நாட் இமேஜின் தட்? அப்போ ஒரு இறைவனே ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா நீங்க? என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு அதை விளங்கி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? சுதாமா வந்து சுதாமாக்கு எல்லாமே பண்ணும்போது கிருஷ்ணனை என்ன அப்படியே எதுக்கு தெரியும் கொடுக்குற, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கோயில வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து சுதாமாவை வந்து அரசவையில வச்சு ரொம்ப இது பண்ணும்போது அவன் வந்து அப்படியே குறுக்கி சங்கோச்சப்படுறான். அந்த மாதிரி பக்தர்களோட ஃபீல் வந்து அந்த மாதிரிதான் துக்காராம் எங்கேயோ போவேன் வேண்டா, ஒண்ணு இல்லை, நம்ம கதையை எடுத்துப்போம். சரியா? நான் என்ன சொன்னேன், நான் வந்து ஒரு நாள் கிளாஸ் 1:30 மணி கிளாஸ் எடுத்தேன்னா அதுல பிரேக்கப் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேனா, அப்படி வந்து டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு லீலை பண்ணலாமே அப்படின்ட்டு என் கூட பழகிட்டு இருந்த ஒரு 4-5 கிட்ட நான் வந்து பிரேக்கப் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க, இனிமே நீங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். சரியா? அதுல 1-2 அறிவு ஜீவி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்களே சொல்லிட்டேங்க அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் சொன்னதை செய்தாக வேண்டும் என்பதை கருத்தில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மறைந்து கேட்டுக்கொள்வோம், அல்லது கேட்காமலே ஏற்கனவே கற்றுக் கொடுத்ததை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அப்படியே வாழ முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரேக்கப்புகள் கூட போகல, தேர்ட் பர்சனா ட்ரீட் பண்ணவா. தேர்ட் பர்சன்னா நம்ம வந்து கைட் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு. ஸோ அவங்க கேட்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டா பதில் சொல்லுவோமே தவிர அவங்களை திட்ட மாட்டோம், செய்ய மாட்டோம், வழி நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்கள் சுகம் அதுதான் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிச்சா. மீதி 4 பேரு என்ன கடிச்சே சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். சரியா? பாப்பா அடிக்காத குறைதான், கொன்னுடுவேன் அப்படிங்கிறா. சரியா? எங்க வேணா யாருக்கிட்ட வேணா, அவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க தெரியுமா, என்ன அன்புல உங்களுக்கு பிரியம் அதுதான் என்றால் ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏத்துக்கோங்க. எங்க கிட்ட அந்த வலியை அந்த இதை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் என்று கோபமாகவே அவர்கள் கடிந்து கொள்றாங்க. அதுல வெறும் லவ்வை தவிர வேற என்னங்க பார்க்க முடியும்? என்னை திட்டு, என்னை அடி, என்னை உத, என்ன வேணா பண்ணிக்கோ, தயவு செய்து நான் என்னை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லாத. சொன்னா நான் தாங்க மாட்டேன், உன்னை நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அதான் நீ என்னத்தை ஈகோவை பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னை அடி, என்னை கொல்லு, என்னை திட்டுன்னு சொல்றதுல ஈகோவாங்க இருக்க முடியும்? கேன் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட்? வேற எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்க வேணாமா? ஸோ தேர்ஃபோர் அதை கரெக்டாக நீங்கள் அந்த மோட்டிவ், அந்த இன்னர் மோட்டிவோட நீங்கள் இன்டென்ஷனோட அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஈகோ எது லவ்ன்றதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல்ல ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணுவோம். எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? 92 வரைக்கும் முடித்திருக்கின்றோம். ஸ்டாப் பண்ணணும்னா எங்கேயும் போச்சு.